கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு மாய வித்தைக்காரனாகிய சீமோன். இப்ப இவரை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். யார் இந்த மாயை வித்தைக்காரனாகிய சீமோன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9 வரைக்கும் ஒவ்வொரு வசனமும் நம்ம கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 8:9. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து. இப்ப இந்த வசன பகுதியில நம்ம பார்க்கும்போது, சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் மாயை வித்தைக்காரனாய் இருந்து அப்படிங்கும்போது நம்ம புரிஞ்சு கொள்றோம் இவர் யார் அப்படின்னா ஒரு மாயை வித்தைக்காரன். அப்புறம் தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி இவர் தன்னை என்னன்னு சொல்லிக்கிட்டாரு, எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தார். சமாரியா நாட்டு ஜனங்கள் எல்லாம் இவரை பார்த்தா என்ன ஆகுறாங்க, பிரமிப்பா ஆகுறாங்க. அப்பா, என்ன ஒரு மனுஷன், என்ன மாதிரி ஆளு அப்படின்னு சொல்லி இவர் தன்னை பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டதும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தங்களை பெரிய மனுஷன் சொல்லிக்குவாங்க. ஆனா மத்தவங்கள மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்குவாங்க, நீ அப்படி நினைச்சுக்கிற, நாங்க அப்படி நினைக்கணும்ல அப்படின்னு அவங்க நினைச்சுக்குவாங்க இல்லைங்களா? ஆனா இவரை பாத்தீங்கன்னா இவரும் தன்னை பெரிய மனுஷன் சொல்றாரு. மத்தவங்களும் அதை என்னதான் பார்த்தாங்கன்னா ஆமோதிச்சாங்க. ஆமா, இவர் பெரிய மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பிரமிச்சாங்க. அப்புறம் தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். தேவன், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனுடைய பெரிய சக்தியா அந்த உலகத்துல யார் இருக்கணும்னா யாராதான் இருக்கணும், இந்த சீமோனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சமாரிய மக்கள் நினைச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு பவர்ஃபுல் மேனா இருந்திருக்கிறாரு. அப்படி நினைச்சு சிறியோர் பெரியோர் யாவரும் அவருக்கு என்ன பண்ணாங்களாம், செவி கொடுத்து வந்தார்கள். அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? சிறியோர் பெரியோர் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்தாங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அப்படி இல்லைங்க. பெரியோர் சிறியோர் அப்படிங்கும்போது எந்த அர்த்தத்துல சொன்னா சமுதாயத்துல சொல்ல வருது. சமுதாயத்துல கீழ் மட்டவங்க எல்லாம் கருதப்படுவாங்க இல்லைங்களா, சிறியோர் அப்படின்னு. உயர்ந்த மட்டத்துல இருப்பாங்க பணக்காரங்க, அவங்க பெரியோர். இந்த மாதிரி சமுதாயத்துல இருக்கிற ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்திருக்கிறாங்க, இவரை மதிச்சு வந்திருக்கிறாங்கன்னு பாக்குறோம். பொதுவா மந்திரவாதி அப்படின்னாலே நமக்கு பார்த்த உடனே எப்படி தோணும் மனசுக்குள்ள, மந்திரவாதியா அப்படின்னு என்ன வருங்க, சந்தோஷம் வருமா, பயம் வருமா? பயம்தான் வரும். ஆனா இவரை பாருங்க, சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் எல்லாரும் இவரை பார்த்து மதித்தார்கள். அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாரையும் ஒரு கவரக்கூடிய ஒரு மனிதனா தான் இந்த சீமோன் இருந்திருக்கிறாரு. அப்புறம் அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். அப்ப பாருங்க, எல்லாரும் நம்ம 10வது வசனத்துல பாக்குறோம், தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். ஃபர்ஸ்ட் பாக்குறோம், செவி கொடுத்து வந்தார்கள்னா என்னங்க, அவர் இப்படி காதை என்ன சொல்றாரு அப்படிங்கிறதா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரு என்ன வார்த்தை சொன்னாலும் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. இவர் ஒரு தேவனுக்கு அடுத்த நிலைமையில வச்சு பார்த்தாங்க. எல்லாரும் மதிச்சாங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை. ஏன்னா ஒரு சிலர்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்க தான் அவங்களை அணுக முடியும், பணக்காரங்க தான் அவங்களுக்கு சிறப்பா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஏழைகள் இருப்பாங்க, பணக்காரங்க அவங்கள மதிக்க மாட்டாங்க. ஆனா இவரை ஏழைகளும் மதிச்சாங்க, பணக்காரங்களும் மதிச்சாங்க. எல்லாரும் இவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்கன்னா கீழ்ப்படிஞ்சாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது, இவன் அநேக காலமாய் தன்னுடைய மாயை வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினாலே அப்படின்னா, ஒரு சிலருடைய இதெல்லாம் தந்திரமெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தான் செல்லுபடி ஆகும், கொஞ்ச நாளைக்கு தான் செல்லுபடி ஆகும். அதுக்குள்ள அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அங்கெல்லாம் போறது வேஸ்ட், நானும் தான் ஏதோ பிரச்சனையோட போனேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க அப்படிங்கிற அளவுக்கு யாரு கிடையாது, இவர் கிடையாது. அநேக காலமா அங்க இருக்கிறாரு. அநேக காலமா அங்க இருந்தாலும் இவருடைய தொழில்ல என்ன ஆகல, எந்த விதமான பாதிப்பும் வரலன்னா எல்லாமே ரொம்ப நல்லபடியா அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாருன்னா, அநேக காலமாய் தன்னுடைய மாயை வித்தைகளினாலே அந்த ஜனங்களை எல்லாம் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாராம், பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தாராம். பாருங்க, 9வது வசனத்துல பாக்குறோம், சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான்னு பார்த்தோம். இப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 11வது வசனத்திலையும் அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை என்ன பண்ணாங்க, மதித்து வந்தார்கள். யாரு பார்த்தாலும் வணக்கம் தான் அவருக்கு போடுவாங்க. நம்ம பாஷையில சொன்னோம்னா
நமஸ்தே தான் போடுவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப மதிக்கத்தக்க மனிதன் யார் அப்படின்னா, இந்த மந்திரவாதி சீமோன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுதான் சீமோன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இவர் ஒரு மாய வித்தைக்காரன். இவர் தன்னை ஒரு பெரிய சக்தியா இவர் கூறிக்கிட்டாரு. கூறிக்கிட்டபடியே இவர் எப்படிதான் இருந்தாருன்னா, அன்னைக்கு சமாரியாவுல ஒரு பெரிய சக்தியா தான் இருந்தாரு. இவர் செய்யற அந்த மாய வித்தைகளை பார்த்து எல்லாரும் பிரமிப்பானாங்க. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஏழை, பணக்காரர் பாகுபாடு இல்லாம எல்லாரும் இவருக்கு செவி குடுத்தாங்க. இவருடைய வார்த்தைய கேட்டாங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தாங்க. வெறும் மந்திர வித்தை மட்டும் பண்ணல. இவர் ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லிக் குடுத்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஒரு யூகம் தான். இதெல்லாம் போய் நீங்க வீட்ல செய்யணும் அப்படின்னு சொன்னா, அத தவறாம போய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? வீட்ல கூட செஞ்சுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் இவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. மதிப்பு குடுத்திருந்தாங்க. இதுதான் யார பத்தி நம்ம பார்க்கிறோம்? சீமோனுடைய முந்திய நிலைமை. புறஜாதியானாகிய சீமோன். ஆண்டவரை அறியாத ஒரு சீமோன பத்தி ஒரு புறஜாதியார குறிச்சு நம்ம பார்த்துட்டோம். இப்பதான் அந்த ஊர்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வராரு. இங்க ஏற்கனவே யார் இருக்கிறா? ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு. இப்போ புதுசா யாருங்க வரா? ஒரு சாமியார் வராரு. சரிங்களா? இப்ப அந்த சாமியார பார்ப்போம். அவர பத்தி நம்ம வசனம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இந்த சாமியார் யாருங்க? பி- என்ன பிரதர் சாமியார்ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேர் ஊழியக்காரங்கள என்னன்னு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாமியாரா தான் வச்சிருக்காங்க. அவங்க பார்வையில, புறஜாதிகளுடைய பார்வையில அவர் எப்படித்தான் இருப்பாரு? அவரும் ஒரு சாமியார் மாரி இருக்கிறாரு. இப்ப பிலிப்பு, உதவிக்காரர் பிலிப்பு, புதுசா இப்ப அந்த சமாரியா நாட்டுக்கு அவர் அங்க போறாரு. அப்படி போன உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற சமாரியர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறிச்சு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. ம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஏற்கனவே சமாரியா நாட்டுல ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்குது. மாய வித்தைக்காரன் சீமோன் அவர் நெறைய பிரமிக்க பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் அற்புதங்கள் செஞ்சு பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ புதுசா இங்க யூதாவுல இருந்து சமாரியாவுக்கு யாரு போயிட்டான்னா, பிலிப்பு உதவிக்காரர் போயிட்டாரு. இப்ப இவரு அங்க போய் என்ன பண்றாருன்னா, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கொள்ளணும். ஏத்துக்கொண்டா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். அப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு பிரசங்கிக்கிறாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுறாங்க? கேள்விப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணுக்கு போயிருப்பாரு. போயிட்டு, "ஏங்க இந்த மாரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே பிலிப்பு என்ன பண்ணியிருப்பாரு அன்னைக்கு? அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாரு. அவங்க ஒரு சமயம் சரியாயிடுப்பாங்க. இப்ப அவங்க போய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்னொருத்தருக்கு சொல்லியிருப்பாங்க. இப்படி கேள்விப்பட்டு எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, பிலிப்புவ குறிச்சு கேள்விப்பட்டாங்க. அப்புறம் வசனம் என்ன சொல்லுதுங்க? கண்டு கண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நேர்லயே வந்துட்டாங்க. கேள்விப்பட்டதோட நிறுத்திக்கல. அப்படியா? சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தல. நேர்ல வந்து பிலிப்புவ பார்த்தாங்க. பார்த்து அப்புறம் அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப எல்லாருடைய பார்வையும் எங்க மாறிட்டே இருக்குது? பிலிப்பு பக்கம் அங்க மாறிக்கிட்டே இருக்குது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7வது வசனம் வாசிங்க. அநேகரிலிருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். நம்ம ஏற்கனவே சாமியார மந்திரவாதிய பத்தி பார்த்துட்டோம். அவரு அங்க ஜனங்கள எல்லாரையும் பிரமிக்க பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நெறைய காரியங்கள் செஞ்சுகிட்டு இருந்தாரு. ஆனா, அவரு அவ்வளவு பண்ணுனாலும், அந்த சமாரியாவுல வேற ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குது. இந்த மந்திரவாதியால சரி பண்ண முடியாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குது. என்ன பிரச்சனைகள் இருந்திருக்குன்னா, ஒரு சிலருக்கு இந்த மந்திரவாதினால ஒருத்தருக்குள்ள இருந்த அசுத்தாவிகளை எல்லாம் என்ன பண்ண முடியல? ஓட்ட முடியல. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய திமிர்வாதக்காரர் அந்த பட்டணத்துல சுகமாகாம இருந்திருக்கிறாங்க. சப்பானிகள் குணமாகாம இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இப்ப பிலிப்பு அங்க போன உடனே, இப்ப இந்த மந்திரவாதியால முடியாத காரியங்களை எல்லாம் இவர் சரி செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப என்ன நடந்துச்சு உடனே? 8வது வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆ இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டதுனால, அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்ப 2 பாகம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பாகம் யார பத்தி பார்த்துட்டோம்? மந்திரவாதி சீமோன பத்தி பார்த்துட்டோம். இப்ப 2வது பாகம் பிலிப்புவ குறிச்சு பார்த்துட்டோம். ஏற்கனவே சமாரியா பட்டணத்துல மந்திரவாதி சீமோன் ஒரு சில காரியங்கள் செஞ்சு எல்லாராலையும் மதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த நேரத்துல புதுசா ஊருக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு, இவர் ஒரு சில காரியங்கள் எல்லாம் செஞ்சு ஜனங்களை எல்லாம் அவர் பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நம்ம மந்திரவாதி சீமோனுடைய இடத்துல இருந்தோம்னு வைங்க.
என்ன பிரதர் எங்களை போய் அந்த லிஸ்ட்ல வச்சுட்டீங்க, ஏதோ பிலிப்பு லிஸ்ட்ல வச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நம்ம ஒரு ஊர்ல வந்து ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோமே, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்குது. திடீர்னு வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் வந்து அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு எல்லாரும் அவர் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு எப்படி இருக்கும்? சரி, நீங்களாம் ரொம்ப நல்ல சகோதர சகோதரிகள். ஆனா எனக்கு என்ன தெரியுங்களா ஆகும்? பயங்கரமான கோபம் வரும். ஏன்னா என் பிசினஸ் பாதிக்கப்படுதுல்ல. அப்ப அடுத்து என்ன பண்ணுவேன் நானா இருந்தானா, எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற அடியாட்கள என்ன பண்ணுவேன்? ரெடி பண்ணுவேன். பாருங்க, அந்த ஆள் வந்து நம்ம பிசினஸ் எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கான். எவ்வளவு வேணாலும் கேளு நான் தர்றேன். நைட்டோட நைட்டா என்ன பண்ணுங்க ஆள குளோஸ் பண்ணி, அந்த ஆளு இருந்த இடமே இல்லாத மாரி என்ன பண்ணிருங்க, தர மட்டம் ஆக்கிருங்க. ஏன்னா கேட்கறதுக்கு யாரும் இல்லல்ல. லோக்கலா இருந்தா தான் அவங்க சொந்த பந்தமெல்லாம் இருப்பாங்க. எல்லாரும் கேட்பாங்க. பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இவர் ஒத்தையா வந்த சாமியார். இல்லைங்களா? அவரே அங்கிருந்து அடிச்சு தொரத்துன மாரி வந்தவரு. ஏன்னா இங்கெல்லாம் அங்க பிரச்சனைகள் ஆகி தான் இவரே என்ன ஆயிடுக்கிறாரு, அங்க எருசலேம்ல இருந்து எங்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க சமாரியாவுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி சிதறி போய் வந்ததுல தான் இவர் வந்து இங்க என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு அது கூட உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா, சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? தப்பிச்சா போதும்னு பொழப்பு தேடி என்ன எடுக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இவங்கள விசாரிக்கிறதுக்கெல்லாம் அங்க யாருமே கிடையாது. இப்ப அதனால இந்த பிலிப்பு நைட்டோட நைட்டா தீர்த்து கட்டிட்டா கேட்கறதுக்கு யாரு கிடையாது, ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப சீமோன் என்ன சீமோன் இடத்துல நான் இருந்திருந்தேன், ஏன்னா உங்களை சொல்லக்கூடாது, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க சரிங்களா. நானா இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன்னா, இவரை நைட்டோட நைட்டா ஆளு இருக்கிற அடிச்சுவோடு இல்லாம என்ன பண்ணிருப்பேன், முடிச்சிருப்பேன். ஏன்னா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கிடையாது, போய் ரிப்போர்ட் பண்ணவும் ஆள் கிடையாது, எதுவுமே இல்ல. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கதான் நம்ம கவனிக்கணும். சீமோனும் இத கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே நீங்க பாருங்க இவர் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 8:12. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இங்க சுகமாயிட்டு மட்டும் போகல. இவர் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து பிலிப்பு பேசுறாரு. பேசின உடனே அந்த ஜனங்கள் வர்றாங்க. அவங்களுக்குள்ள அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்குது. ஓ! அப்ப இவர்தான் யாரு? உண்மையான தெய்வத்தினுடைய ஒரு பெரிதான சக்தின்னு சொல்லி இப்ப யார் பக்கம் பார்வை திரும்பிருச்சு? பிலிப்பு பக்கம் திரும்பிருச்சு. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் வராங்க. ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க என்ன செய்யணும்? அப்படிங்கும்போது நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கணும். நீங்க மனம் திரும்பணும். நீங்க அதுக்கு அடையாளமா என்ன பண்ணணும்? உடன்படிக்கை கூட நீங்க பண்ணணும். அவருடைய சித்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருக்கும் அவர் பிரசங்கம் பண்ணோன்னே அதை ஏத்துக்கிட்டு அநேகர் வந்து அந்த சமாரியா ஜனங்களை என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். சமாரியாவுல 2 பிரிவு ஆயிப்போச்சு. ஒரு குரூப்பு மாய வித்தைக்காரன் சீமோன் பக்கம். இன்னொரு குரூப்பு பிலிப்பு உதவிக்காரராகிய பிலிப்பு பக்கம். சரிங்களா? இப்படி 2ஆ பிரிஞ்சிருக்கும் போது, கொஞ்ச ஜனங்கள் என்ன ஆக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அந்த பட்டணத்துல கிறிஸ்தவர்களா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சீமோனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இருந்தாரா அப்படின்னா 13வது வசனம் இப்ப வாசிங்க. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து பாருங்க, சும்மா சாதாரணமா அந்த வார்த்தை போட்டுருச்சு. ஆனா நீங்க அதை தியானிக்கணும். எங்க போகணும் இந்த வசனத்தை தியானிக்கணும்னா, நீங்க எல்லாரும் இப்ப எங்க இருக்கீங்க? பெங்களூர்லயா? சமாரியாவுக்கு போயிரணுங்க. சமாரியா பட்டணத்துல போயிட்டு அந்த பட்டணத்திலேயே நம்மள ஒரு ஆளா அங்க நிக்க வச்சு பார்த்தோம்னா தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி நின்னு பார்க்கும்போது, என்னடா எல்லாரும் அங்கேயே போறாங்க அப்படின்னு அப்படியே தாடிய தடவிக்கிட்டு ஒரு கெஸ்ஸிங் தானே. மந்திரவாதினா அப்படித்தானே இருப்பாங்க. சடையெல்லாம் அப்படி போட்டுட்டு, இப்படியெல்லாம் வச்சுட்டு, கண்ணுக்கு மையெல்லாம் போட்டு இப்படி பார்க்கிறதுக்கே ஒரு அகோரமா இருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். கற்பனை பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்றாருன்னா, அப்படியே ஒரு நாள் பார்க்கிறாரு. 10 பேர் வந்த இடத்துல இப்ப 5 பேர் ஆயிடுச்சு. 2 பேர் ஆயிடுச்சு. ஒரு ஆள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. பிசினஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்ப இவரு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இங்க வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து விசுவாசித்துன்னு இருக்குங்க. ஆனா நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? கோவப்பட்டிருப்பேன். பிலிப்பு மேல பொறாமப்பட்டிருப்பேன். பிலிப்புவ அழிக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பேன். சரிங்களா? இவர் பாருங்க, ஒரு மிகப்பெரிய சக்தியா அந்த இடத்துல இருந்தா கூட, ஒரு பெரிய மந்திரவாதியா இருந்தா கூட, இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மந்திரத்தை பயன்படுத்தி பிலிப்புக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கல.
அவரை துன்புறுத்தணும்னு நினைக்கல. இவர் என்ன பண்ணார்னா விசுவாசிச்சார். ஓ! அப்ப அந்த பிலிப்பு பேசக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் மாதிரி. அப்ப விசுவாசிக்கிறார்னா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இங்க வசனம் ஈஸியா போட்டுருச்சு. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்துன்னு போட்டாச்சு. இவருக்குள்ள விசுவாசம் வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுக்கணும்? எல்லாரும் இருக்கீங்கல்ல? ஃபர்ஸ்ட் கேள்விப்படணும். கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவர் என்னத்தான் பேசுறாருங்கிறதுக்கு என்ன வரணும்? கேட்கிறதுக்கு ஒரு விருப்பம் வரணும். ஃபர்ஸ்ட் கேள்விப்படணும். அப்புறம் ஒரு விருப்பம் வரணும். அப்புறம் இவருக்குள்ள முக்கியமான ஒரு குணலட்சணம் வரணுங்க. என்ன தெரியுங்களா? தாழ்மை. இப்ப நிறைய பேர் சத்தியத்தை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? எனக்கு தெரியாதத என்னத்த இவங்க பேசிற போறாங்க? இந்த எண்ணம் தான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சத்தியத்தை கேட்கறதுக்கு தடையா இருக்கு. ஆனா இவர் என்ன தெரியுங்களா ஆனாரு? தன்னை தாழ்த்திக்கிட்டாரு அப்படின்னு பாக்குறோம். இப்ப கூட்டத்தோட என்ன தெரியுங்களா பண்ணிருப்பாரு? இவர் ஃபர்ஸ்ட் நாளு ஒரு கெஸ்ஸிங் தான். யாருக்கும் தெரியாம துணியெல்லாம் போட்டு, முகத்தையெல்லாம் பாதி மறைச்சு, இந்த காலத்துல யாருன்னா மாஸ்க் போட்டுக்கிட்டு, சரிங்களா? இவரும் போய் என்ன பண்ணியிருப்பாருன்னா, 10ஓட 11 ஆளா ஓரத்துல நின்னு பார்த்திருப்பாரு. அப்படி என்னாதான் இந்த சாமியார் பேசுறாரு அப்படின்னு சொல்லி கவனிச்சிருப்பாரு. அப்படி பேசும்போது, இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, பிலிப்பு சொல்ற வார்த்தைகள் அப்படியே ஈர்க்க ஆரம்பிக்குது. அதானே! சரிதான் மாரியே! ஆமா, ஆமா. சரிதான். கரெக்ட்டா தான் இவர் சொல்றாரு. அப்படிங்கிறது என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, இவருக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிலிப்பு மேல நம்பிக்கை வருது. அவருடைய வார்த்தை மேல இவருக்கு நம்பிக்கை வருது. அவர் பேசுறது தான் சத்தியம். அது இவருக்குள்ள வந்துருச்சு. அடுத்து திரும்பி பார்க்கிறாரு. பக்கத்துல இருந்தவங்கள இல்ல. இவருடைய வாழ்க்கைய. இவருடைய வாழ்க்கையில இருந்த எல்லா தப்பான காரியங்கள், மாய வித்த, அந்த மந்திரம் செஞ்சதை எல்லாம் கவனிக்கிறாரு. நான் இவ்வளவு நாள் செஞ்சுகிட்டு வந்ததெல்லாம் தவறு அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இனி இதுல எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி, இனி என்ன பண்றது கிடையாது. இனி இந்த பில்லி, சூனியம், ஏவல் வைக்கப்படும். ஃபர்ஸ்ட் அந்த போர்ட போய் கழட்டி தூக்கி போட்டிருப்பாரு. அடுத்து யாராவது வந்தாங்கன்னா, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? அந்த தொழில நம்ம விட்டுட்டோம்னு தொழில விட்டிருப்பாரு. சரிங்களா? அடுத்து அந்த கூட்டத்தோட போய் இவரும் நின்னுப்பாரு. என்ன அது பக்கத்துல அவங்க ஆ அப்படியெல்லாம் சொல்லி ஏதோ ஆமேன் அப்படியெல்லாம் சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு பக்கத்துல பார்த்தா யார் நின்னுகிட்டு இருக்கிறா? இவங்க கால் கடுக்க நின்னு சுகமாயிட்டு வந்தாங்களே! பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே! அந்த மாய வித்தைக்காரர் இப்ப எங்க இருக்கிறாரு? இவங்களோட வந்து நிக்கிறாரு. சரிங்களா? "என்னங்க சீமோன் நீங்க வந்து நின்னுட்டீங்க" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? "நாங்க அத பத்தி யோசிக்கவே இல்ல பிரதர்" அப்படிங்கிறீங்களா? என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, "ஆமாங்க. இவ்வளவு நாள் நான் செஞ்சது தப்பு தான். நான் ஒரு மாய வித்தை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் கூட வந்து இந்த சத்தியம் கேட்டேன். இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால உங்களோட கூட நானும் என்ன பண்றேன்? நானும் வந்து இந்த சத்தியம் கேட்கிறேன்." இது கொஞ்ச காலம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க நெறைய பேர் கேட்டுட்டீங்க. இப்ப யாரெல்லாம் உடன்படிக்கை பண்றதுக்கு தயாரா இருக்கிறீங்க? எல்லாரும் கொஞ்சம் கைய தூக்குங்க அப்படின்னு பிலிப்பு கேட்டிருப்பாரு. உடனே எல்லாரும் கை தூக்கும்போது யாரும் கைய தூக்கியிருப்பா? இவரும் கைய தூக்கியிருப்பாரு. நானும் உடன்படிக்கை பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி கைய தூக்கியிருப்பாரு. ரைட்டு. நாளைக்கு நல்ல நாளு. ஒரு கவர்ன்மென்ட் லீவ் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுங்க? வந்துருங்க அப்படின்னு அனௌன்ஸும் பண்ணியிருப்பாரு. இப்ப எல்லாரும் போய் நிக்கும்போது, கூட்டத்தோட கூட்டமா யாரும் போய் நின்னுருப்பா? இந்த சீமோனும் போய் நின்னுருப்பாரு. முன்னாடி இருக்கிற ஆளு பின்னாடி திரும்பி பார்த்தா, யார் நிக்கிறா பின்னாடி? மாய வித்தைக்காரன் சீமோன் நிக்கிறாரு. அவர் இப்ப முன்னாடி இருந்தவரும் இவர்கிட்ட போயிட்டு வந்தவரா இருப்பாரு. பின்னாடி நிக்கிறவரும் இவர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு சில சுகங்கள் பெற்று, ஒரு சில காரியங்கள் செஞ்சுட்டு வந்தவரா இருப்பாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் கவனிக்கிறாங்க. இவரு அங்க ஒப்பு கொடுக்கிறார். இதத்தான் நம்ம பார்க்கிறோம். பாருங்க. ஈஸியா அங்க வசனம் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இதுல நடந்திருக்குங்கிறத நீங்க இன்னும் கூட அதிகமா தியானிச்சுக்கங்க. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்று இவரும் என்ன பண்ணிட்டார்னா, அங்க ஞான ஸ்நான உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இப்ப இவர்கிட்ட கேட்கிறவங்க எல்லார்கிட்டயும் என்ன பண்ணியிருப்பார்னா, சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருப்பார். மனம் திரும்பிய மந்திரவாதி சீமோன் இந்த நாள்ல இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு சில YouTubeல இவரோட இதே வந்திருக்கும். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. இப்ப இவர் என்ன ஆயிட்டார்னா, தான் எப்படியெல்லாம் மனமாற்றம் அடைஞ்சேங்கிறத அநேகருக்கு சாட்சியா சொல்லியிருப்பாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப மோசமான ஒரு அசுத்த ஆவியின் பிடியில, அந்த பின்னணியில விக்கிரக பின்னணியில இருந்த இந்த மந்திரவாதி சீமோன், இப்ப பிலிப்பு மூலமா சத்தியத்த கேட்டாரு, ரட்சிக்கப்பட்டாரு, விசுவாசிச்சாரு, சத்தியத்தை ஏத்துக்கிட்டாரு. சகோதர சகோதரிகளினுடைய ஐக்கியத்துல, பரிசுத்தவான்களினுடைய ஐக்கியத்துல வந்து என்ன ஆயிட்டார்னா இணைஞ்சிட்டாரு.
இனி போர்டு அவருக்கு என்னன்னு பேர் போட்டா கரெக்டா இருக்கும்? மாயை வித்தைக்காரன் சீமோன். இப்ப என்னன்னு போட்டா நல்லா இருக்குங்க? ம்? சகோதரர் சீமோன் அப்படின்னு சொல்லி போட்டு பிரதர் சீமோனா இப்ப என்ன ஆயிட்டாரு அவரு? அங்க மாறிட்டாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இந்த அன்புக்குரிய சகோதரர் சீமோன் அவர்களுடைய கிரியைகள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப சகோதர சகோதரிகள் மத்தியில எல்லாரும் யார குறிச்சு அதிகமா பேச ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, இந்த மந்திரவாதி சீமோன குறிச்சு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. பாருங்க பிரதர் மாய வித்தை தொழில்ல இருந்தாரு. ரொம்ப மோசமா செஞ்சுகிட்டு இருந்தாரு. இப்ப அவரெல்லாம் மனம் திரும்பி என்ன ஆயிட்டாரு? தொழிலை எல்லாம் விட்டுட்டு, பல லட்சங்கள் சம்பாதிக்க வேண்டிய தொழிலை எல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரை ஏத்துக்கிட்டு சத்தியத்துக்கு வந்துட்டாருங்க பிரதர். அப்படின்னு சொல்லி அவரை பத்தி உயர்வா என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னா, பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தோட முடிச்சுட்டு, இந்த சீமோன குறிச்சு வேற எதுவும் பதிவுகள் இல்லன்னு வைங்களேன், நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்துரலாம். ஏன்னா, இதுதான் இன்னைக்கு நம்மளும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சகோதர சகோதரிகள் மத்தியில பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பிரதர் சத்தியம் கேட்டாரா? அடிப்படை சத்தியங்கள் கேட்டாரா? ஆ உணர்ந்தாரா? உடன்படிக்கை செய்றேன்னு ஒப்புக்கிட்டாரா? அவர் உடன்படிக்கை செஞ்சுட்டாரா? சரியா எங்க வந்தாருன்னா போதும். சபைக்கு வர்றாரா? உட்கார்றாரா? சத்தியம் கேட்கிறாரா? போறாரா? சகோதரி வர்றாங்களா? சத்தியம் கேட்கிறாங்களா? போறாங்க. இவங்க இப்ப எப்படி இருக்காங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல? ரொம்ப நல்லா இருக்காங்க. பிரதர் ஸ்பிரிச்சுவல்ல எப்படி இருக்கிறாரு? சிஸ்டர் ஸ்பிரிச்சுவல்ல எப்படி இருக்கிறாங்க? அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரு கூடுகை மிஸ் பண்றதில்ல பிரதர். இடைநாள்ல யாரு வந்தாலும் வரலனாலும் யாரு வந்துடுறா? சிஸ்டர் அவ்வளோ தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்துடுறாங்க. பிரதர் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துறாரு. ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருவோம்னா, நம்மளும் அருமையான சாட்சி கொடுத்துருவோம். ஆனா, இது மட்டும் தேவன் பார்க்கிறது இல்ல. இந்த மந்திரவாதி கிட்ட இருந்த இவ்வளவு நல்ல குணங்கள் யாருகிட்ட இருக்கோ இல்லையோ தெரியல. என்கிட்ட இருக்காங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஆனா அவ்வளவு நல்ல குணங்கள் யாரு காமிச்சிருக்கா? இந்த மந்திரவாதி சீமோன் காமிச்சிட்டார். இப்பதான் இவருக்கு ஒரு டெஸ்ட் வருது. இவர் தன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை உண்மையிலேயே அர்ப்பணிச்சு வந்திருக்கிறாரா? இல்ல ஏதாவது உள்நோக்கத்தோட இவர் வந்திருக்கிறாரா? அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இப்ப யாருக்கு வருதுன்னா, இந்த மந்திரவாதி சீமோனுக்கு வருது. யார் மூலமா வருது? பிலிப்பு மூலமா வரலைங்க. பிலிப்பு தான் இவர சகோதரரா ஏத்துக்கிட்டு சபைக்கே கொண்டு வந்துட்டாரே. ஆ யார் மூலமா வருதுன்னா, அப்போஸ்தலர்கள் மூலமா வருது. எங்க இருந்து வருது தெரியுங்களா? எருசலேம்ல இருந்து வருது இவருக்கு சோதனை. இப்ப என்ன நடந்துச்சு? மறுபடியும் அந்த வசனத்த வாசிங்க. 14வது வசனம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். என்னப்பா சமாரியா பட்டணத்துல பிலிப்பு போய் நெறைய பேர சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாராம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க 2 பேரும். ஏன்னா அவர் உதவிக்காரர். நீங்க அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2 பேர் போயி அங்க என்னன்னு பார்த்து, ஒரு சில காரியங்கள் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்கள்லாம் பேசி, யார் யார அனுப்பிச்சு வைக்கிறாங்கன்னா, இருக்கிறதுலயே மூத்தவரையும், இருக்கிறதுலயே இளையவரையும் அனுப்பிச்சு எங்க போனாலும் இவங்க 2 பேரும் செட் ஆகியிருக்கிறாங்க பாருங்க. நமக்கெல்லாம் யார் செட் ஆவா? நம்ம வயசு ஆளுங்க தான் செட் ஆவாங்க. 50 பிளஸ்னாலே யார் தான் செட் ஆகுறா? 50 பிளஸ் தான் செட் ஆகுது. சரிங்களா? மத்தவங்கலாம் அவ்வளவு செட் ஆகாது. அதே மாரி வயசு வாலிபர்களுக்கு யார் தான் செட் ஆகுறா? வாலிபர்கள் தான் செட் ஆகுவாங்க. ஆனா இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, பேதுரு வயசுல ரொம்ப மூத்தவரு. யோவான் வயசுல ரொம்ப சின்னவரு. ஆனா ஆலயத்துக்கு போனாலும் 2 பேரும் தான் சேர்ந்து போவாங்க. இப்ப இங்க சமாரியா பட்டணத்துக்கு யார் தான் சேர்ந்து போறான்னா, இவங்க 2 பேர் தான் அங்க சேர்ந்து போறாங்க. இப்ப போய் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழ வாசிங்க. இவர்கள் வந்த பொழுது இவர்கள் அப்போஸ்தலர் பேதுருவும் யோவானும் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு பிலிப்புக்கு என்ன முடியுமோ அதை அவர் செஞ்சிட்டாரு. சத்தியத்தை சொன்னாரு, உடன்படிக்கை பண்ண வச்சாரு, சபைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டார். ஆனா பிலிப்புக்கு என்ன அதிகாரம் கிடையாதுன்னா, ஒருத்தருக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இதெல்லாம் வந்து அந்த காலத்துல. இன்னைக்கு நமக்கு சத்தியம் வசனம் வந்துடுச்சு. இன்னைக்கு அற்புதம் அடையாளங்கிறதே நமக்கு வந்து வேத வசனத்தின் மூலமா உள்ளான மனுஷனுக்குள்ள நடக்கிற விஷயம் தான். நீங்க அதை யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம்.
சரிங்களா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க யாருமே பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ளலங்கிறத பேதுருவும், யோவானும் பார்க்கறாங்க. பார்த்துட்டு இப்ப என்ன பண்றாங்க? அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். ஆ அப்ப பாருங்க, எல்லாரும் வராங்க. எல்லார் மேலயும் கைகள வச்சு இவங்க ஜெபம் பண்றாங்க. எல்லாரும் பரிசுத்த ஆவிய அங்க பெற்றுக்கொள்றாங்க. ம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் ஆ இப்ப என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க? நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கிட்டு இருக்கிறத, உள்ள வந்தாரே ஒரு முக்கியமான பிரதர். யாருங்க அவரு? சீமோன். இவரும் அத கவனிக்கிறாரு. என்னடா சத்தியம் சொன்னாரு, ஒரு சில அற்புதங்களை எல்லாம் செஞ்சாரு, சபைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா, இப்ப புதுசா 2 சாமியாருங்க என்ன இருக்கிறாங்க? எருசலேம்ல இருந்து வந்திருக்கிறாங்களே, இவங்க 2 பேரும் என்னமோ செய்றாங்க. ஜனங்களெல்லாம் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கிறாங்களே. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, பிரமிக்கத்தக்க விஷயமா இருந்திருக்குது. ஏன்னா, நம்ம ஆளு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார்ன்னா, சமாரியாவுல எல்லாரையும் பிரமிக்க பண்ணிக்கிட்டு இருந்தார்ன்னு பார்த்தோம். இப்ப இந்த அப்போஸ்தலர்கள் வந்து செஞ்ச காரியத்த பார்த்து, இவர் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ வாசிங்க. அது கீழ எங்க இருக்கு? அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவியை தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து ஆ அப்ப அன்புக்குரிய சகோதரி, இவர் என்ன இருக்கிறார்ன்னா, இத பார்த்து பிரமிச்சிருக்கிறாரு. அடே! இது என்னமோ புதுசா இருக்குதே! அப்படின்னு சொல்லி இப்ப என்ன பண்றாருன்னா, பரிசுத்த ஆவிய அங்க எல்லாரும் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவரு பரிசுத்த ஆவிய பெறல. ஆனா, இவரு எங்க பண்ணிட்டார்ன்னா, நேரா வீட்டுக்கு ஓடி இருக்கிறாரு. எதுக்குங்க? ஏன்னா, ஏற்கனவே மாய வித்தைகள சம்பாரிச்சு வச்சதெல்லாம் நெறைய பீரோவுல இருந்திருக்குது. இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, போன உடனே அந்த பீரோவுல இருக்கிற பணக்கட்டுகள எல்லாம் எடுத்து சூட்கேஸ்ல வச்சு, நேரா எடுத்துக்கிட்டு வந்து, இப்ப என்ன பண்ணிட்டார்ன்னா, பேதுருவையும், யோவானையும் பார்த்து வாசிங்க. நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். நல்லா கவனிங்க. இந்த மாய வித்தைக்காரனாகிய சீமோனுகிட்ட நம்ம பார்த்துட்ட நல்ல குணலட்சணங்கள் மாரி நம்மகிட்டயே இருக்காங்கிறது தெரியல. ஆனா, இவர் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி, ஒப்பு குடுத்து, உடன்படிக்கை பண்ணி உள்ள வந்துட்டாரு. ஆனா, இப்பதான் இவருடைய உண்மையான ஒரு இன்னொரு முகம் அங்க வெளிப்படுது. என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு பணத்த எடுத்துக்கிட்டு வந்து, "ஐயா, நானும் உங்கள போல என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? நான் யாரு மேலயெல்லாம் தலை மேல கை வைக்கிறேனோ உங்கள மாரி, அவங்களும் என்ன பண்ணிக்கணும்? இது போல பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ளணும்." அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, அங்க கேட்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். கேட்ட உடனே தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பேதுரு யார பார்த்திருப்பார்ன்னு நினைக்கிறீங்க நீங்க? சீமோன் இப்படி கேட்ட உடனே. 2 பேரும் பக்கத்துல இருந்திருக்காங்க. சரிங்களா? யார பார்த்திருப்பார்ன்னா, என்னோட கெஸ்ஸிங், உங்களோட கெஸ்ஸிங் அதான் இருக்கணும். யார? பிலிப்ப பார்த்திருப்பாரு. "என்னய்யா ஆள புடிச்சிட்டு வந்த? அ என்ன இவரு இப்படி இருக்கிறார்? நீ என்ன கிறிஸ்துவ பத்தி உபதேசம் பண்ண? என்ன நடந்துச்சுன்னா?" பிலிப்பு என்ன சொல்லியிருப்பாரு? "எனக்கு என்னத்த தெரியும்? அ அவர் வந்தாரு, சத்தியம் சொன்னேன், உடன்படிக்கை பண்றேன்னாரு, பண்ணி குடுத்தேன். அவ்வளவு தானே எனக்கு தெரியும். அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறது, இந்த மாரி எண்ணமெல்லாம் அவரு வச்சுக்கிட்டு வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருப்பார். சரிங்களா? இப்ப பேதுரு என்ன சொல்றாரு கவனிங்க. பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சத்தியத்த தேடி வந்தவர் தான். சத்தியத்த தாழ்மையா ஏத்துக்கிட்டவர் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசிச்சவர் தான். உடன்படிக்கை கூட செஞ்சிட்டவர் தான். தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய உற்சாகமா ஓடுறதுக்கு ஆரம்பிச்சவர் தான். ஆனா, இங்க பேதுரு சொல்லும்போது, தேவனுடைய வரத்த பணத்தினால சம்பாதிக்கலான்னு நீ நெனைச்ச பாத்தியா? அதனால ஃபர்ஸ்ட் யாரு நாசமா போணும்? ம். பணமா? ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா வசனத்த கவனிக்கலன்னு நெனைக்கிறேன். மறுபடியும் பாருங்க வசனம் வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. ஃபர்ஸ்ட் யார் நாசமா போகணும்? உன்னோட சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீ நாசமா போ. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாரி தான் இருக்கும். ஆனா அதான் அங்க சொல்லியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நீ நாசமா போ. அடுத்து யார் நாசமா போகணும்? உன் பணமும் நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு.
இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் சொன்னா ஒரு ஆள் இருக்குமா? இந்த அளவுக்கெல்லாம் பேசணும். என்ன பிரதர் பண்றீங்க அப்படின்ட்டா, என்ன அந்த மாதிரி பேசிட்டாரு பிரதர், அப்படி பேசிட்டாரு பிரதர் அப்படின்னு. ஆனா அந்த காலத்துல பாருங்க எவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி, நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு கீழே சொல்றாரு பாருங்க, கீழே வாசிங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஒரு சமயம் இவர் கேட்டது நல்ல எண்ணத்துல ஒரு சமயம் அதை கேட்டிருந்தாருன்னா, ஒரு சமயம் பேதுரு அதை மதிச்சு கூட அவருக்கு அந்த வார்த்தை கொடுத்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, உன் இருதயம், இதான் நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில், எந்த விஷயத்துல? இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கிறது, பரிசுத்தாவியை கொடுக்கிற விஷயத்துல, அடுத்து பரலோக வாய்ப்புக்கு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்துல உனக்கு என்ன கிடையாது? பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது. அப்புறம் கீழே வாசிங்க. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்றான். இதோட சீமோனுடைய கீழே அவர் கெஞ்சுறாரு, எனக்கு அப்படியெல்லாம் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அதோட அந்த சீமோனுடைய சம்பவம் முடியுது. இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தேவனுடைய சத்தியத்தை ஏத்து விசுவாசிச்சு உடன்படிக்கை பண்ணி சகோதர ஐக்கியத்துக்குள்ள வந்துட்டாலும், இந்த மந்திரவாதி சீமோனுக்குள்ள யாருக்கும் தெரியாத உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருந்துச்சு ஒரு விஷயம். என்னதுன்னு சொல்றாருன்னா பேதுரு, துர்க்குணம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய பார்வையில இவருடைய இருதயம் செம்மையா இருக்கல. நம்ம சத்தியம் கேட்கறத யார் பாப்பா? சகோதர சகோதரிகள் பார்ப்பாங்க. நம்ம உடன்படிக்கை பண்றதை யார் பாப்பா? சகோதர சகோதரிகள் பார்ப்பாங்க. நம்ம சபை குடிகளை வந்து கலந்துக்கிறத யாரெல்லாம் பாப்பா? சகோதர சகோதரிகள் பார்ப்பாங்க. ஆனா இதையெல்லாம் யாரு அதிகமா பார்க்கவே மாட்டா. தேவன் இதெல்லாம் பார்த்தாலும் இதையெல்லாம் அவர் கணக்குல வச்சுக்கவே மாட்டாரு. அவர் கணக்குல எதை எடுப்பார் அப்படின்னா, இதையெல்லாம் செய்யக்கூடியவங்க இருதயம், யாருக்குமே தெரியாம மறைஞ்சி இருக்கிற அந்த இருதயம் அவருக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்ப்பார். அதத்தான் இங்க பேதுரு சொல்றாரு. நீங்க எவ்வளவோ நல்ல விஷயம் செஞ்சதா பிலிப்பு சொன்னாரு. ஊரையே பிரமிக்க பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க, அவ்வளவு ஆதாயம் தர தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்த நீங்க, பெரிதான சக்தியா பார்க்கப்பட்ட நீங்க, எல்லாத்தையும் குப்பை தூசின்னு தூக்கி போட்டுட்டு ஏசு எனக்கு போதும் நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி பிலிப்பு உங்களை குறிச்சு மிகப்பெரிய சாட்சி கொடுத்தாரு பிரதர். ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரியலையே. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இல்லையே. இருதயம் தேவனுக்கு முன்னாடி சரியா இல்லையே. அடுத்து இவர் என்ன சொல்றாரு? ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு, உங்களுக்குள்ள நல்ல குணம் வளர்ந்திருக்கணும் பிரதர், நல்ல குணம் வளர்ந்திருக்கணும் சிஸ்டர். ஏன் சிஸ்டர்னு சொல்றேன்னா இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, அவரை சிஸ்டர்னு சொல்ல வாய்ப்பில்ல. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்குள்ள நல்ல குணம் வளர்ந்திருக்கணும். மிஸ்ஸிங் ஆயிடுச்சே. இப்ப நம்மள நாமளே இங்க சிந்திச்சு பார்ப்போம். நாம எல்லாருமே சத்தியம் கேட்டவங்க தான். நம்ம எல்லாருமே தேவனுக்கு நம்மளை அர்ப்பணிச்சவங்க தான். ஆண்டவருக்காக வாழ்றதுக்காக வந்துட்டவங்க தான். இன்னைக்கு யாருமே பார்க்க முடியாத நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு முன்னாடி செம்மையா இருக்கா? தேவன் சொல்ல முடியுமா? உங்க இருதயம் அன்புக்குரிய மகனே மகளே எனக்கு முன்னாடி செம்மையா இருக்கு. உங்க இருதயத்தை நல்லா கவனிச்சு பார்க்கிறேன். அதுல எந்த விதமான துர்க்குணமும் இல்ல. ஒவ்வொரு நாளும் நல்ல குணத்துல தான் நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? நம்மளே சிந்திச்சு பார்ப்போங்க. எல்லாரும் எங்க இருக்கீங்க? இப்ப இங்க வந்துட்டோங்க. சமாரியாவை விட்டு வந்துருவோம். நாம தேவனுக்கு முன்னாடி இந்த வெளிப்பிரகாரமான காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம தெளிவா செஞ்சிடறோம். ஆனா யாருமே பார்க்காத நம்முடைய இருதய சிந்தை தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? இவர் இங்க என்ன சொல்றாருன்னா, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு என்ன சொல்றாரு? மனம் திரும்பி. அப்படின்னா இவர் இதுவரைக்கும் என்ன ஆகல? என்ன சொல்லிட்டீங்க? அப்ப சத்தியம் கேட்டது, கால் கடுக்க போய் கியூல நின்னது, உடன்படிக்கை பண்ணுனது, சபைக்கு ரெகுலரா வர்றது இல்லையா? தேவனுக்கு முன்னாடி இல்ல.
இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய மனசு, தேவன் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறாங்கிறத கண்டுபிடிக்கணும். இவரு இவ்வளவும் செஞ்சுட்டா, நம்ம பார்வையில இந்த பிரதர் என்னவாயிட்டாரு, சிஸ்டர் என்னவாயிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில இது போதாது. இது அவசியம். ஆனா இது போதாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சொல்றாரு, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். பிரேயர் பண்ணுப்பா. தேவனுகிட்ட பிரேயர் பண்ணு. ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒரு வேளைதான். கண்டிப்பா ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருவார் நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் எப்படி இருக்கிறாராம்? கசப்பு நிறைந்த உள்ளம். எப்பவுமே இருதயத்துல எதான் நிறைஞ்சு இருக்குது? கசப்பு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? இவ்வளவு தூரம் நீங்க சத்தியத்துக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. இருதயம் தேவனுக்கு முன்னாடி செம்மையா இல்லையே. இருதயத்துல இன்னும் கசப்பு நிறைஞ்சு கிடக்குதே. இன்னமும் உங்க பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி சத்தியத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா நான் உங்க பாவத்தை மன்னிக்கணும்னா முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? நீங்க எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிருக்கணும். அப்பதானே நான் உங்களை மன்னிக்க முடியும். ஆனா நீங்க எல்லார் மேலையும் கசப்பை வச்சுக்கிட்டு, அந்த பிரதர் மேல கசப்பு, இந்த சிஸ்டர் மேல கசப்பு, மாமியார் மேல கசப்பு, மருமக மேல கசப்பு, வேலை செய்யற இடத்துல மேல இருக்கிறவங்க மேல கசப்பு, கீழே இருக்கவங்க மேல கசப்பு, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் தேவனை துதிச்சு பாடினாலும், என்னதான் தேவனை நம்ம மகிமைப்படுத்திட்டாலும், ஜெபிச்சிட்டாலும், தேவன் பார்க்கிற அந்த இருதயம் செம்மையா இருக்காது. இதுதான் சீமோனுக்கிட்ட அங்க இருந்துச்சு. கசப்பான பிச்சி, கசப்பு நிறைஞ்ச உள்ளம் அவருக்குள்ள இருந்துச்சு. அப்புறம் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அப்படின்னா தீவினைக்கு அடிமைன்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. எல்லா கெட்டதுக்கும் இவர் என்ன ஆயிட்டு இருக்கிறாராம்? ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் பேசுறது இல்ல இல்லைங்களா? ரொம்ப என்ன ஆயிடுக்கிறாருன்னா எந்த விதமான கெட்ட பழக்கத்துக்கும் அடிமை ஆயிட்டு இருக்கிறாரு. ஆனா வெளியில இவர் பார்த்தா மனம் திரும்பின மந்திரவாதி சீமோன். ஆனா தேவனுடைய பார்வையில இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்னையும் நான் பார்க்க முடியலையே, அப்படியே தான் இருக்கு. அதே கசப்பு நிறைஞ்ச உள்ளம், செம்மை இல்லாத இருதயம், அப்படியே பாவக்கட்டு அப்படியே தானே இருக்கு. எனக்கு ஒண்ணும் தெரியலையேங்கிறாரு ஆண்டவர். அப்புறம் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன அது அவருடைய இருதயத்துல நிறைஞ்சிருந்துச்சுன்னா, பணத்தினால எதையும் பெற்றுக்கொள்ளலானும், தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணமும், எல்லாரும் தன்னை மதிக்கணுங்கிற எண்ணமும், இந்த சத்தியத்தை எதனால நான் என் தொழிலை விட வேண்டியது இருந்துச்சு பாருங்க. இவருக்குள்ள இருந்த அந்த கெட்ட எண்ணத்தை தொழிலை விட்டுட்டு இங்க வந்து எதுக்கு இங்க வந்திருக்கிறாருன்னா, இந்த பேதுருவெல்லாம் வந்து செய்யற காரியத்தை பார்த்துட்டு மறுபடியும் இந்த ஜனங்களுக்கு நான் என்னவாகணும்? பெரிய ஆளா ஆகணும். அங்க வந்து பெரிய ஆளு வேலையே எனக்கு வேண்டாங்க, என்னை விட்டுருங்கன்னு தாழ்மையா வந்த மாதிரி வந்துட்டு, இங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பிரபலமாகணும். நான் இந்த சமாரியா ஜனங்கள் மத்தியில மறுபடியும் என்னவாகணும்? பிரமிக்கத்தக்கவனா நான் மாறணும், அப்படி பெரிதான சக்தியா மாறணுங்கிற எண்ணம் இந்த மந்திரவாதி சீமோனுக்குள்ள அங்க இருந்துச்சு. இதத்தான் தேவன் அங்க பாக்குறாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிரியைகள், அவர் செய்திட்ட கிரியைகள் மனிதர் முன்பாக ரொம்ப சரியா இருந்துச்சு. ஆனா தேவன் மட்டும் பார்க்கக்கூடிய இருதய சிந்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோசமா அங்க இருந்துச்சு. நான் அடிக்கடி சொல்ற ஒரு கதை தான். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப பெங்களூர்லயே வச்சுக்கோமே, ஒரு சின்ன இந்த ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, சின்னதா ஒரு டீ கடை வச்சிருக்கிறாரு. யாரா இருக்கும் டீ கடை வைக்கிறவரு? எங்க ஊர்ல எல்லாம் ஒருத்தர் தான் வைப்பாங்க. இங்க எல்லாம் யாரு வைப்பா? தான். சரி, பரவாயில்ல. ஏதோ தமிழ் ஆளுங்களோ, மலையாளத்துக்காரங்களோ, இல்ல கன்னடக்காரங்களோ ஒரு டீ கடை வச்சிருக்கிறாரு. ஆனா நல்ல பிசினஸ் ஆயிட்டு இருக்குது. நிறைய கூட்டம் வருது. ஆனா கடை வந்து இடம் போதல. சின்னதா தான். ஏன்னா அவர் வசதிக்கு தகுந்த மாதிரி சின்னதா வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், இன்னும் கொஞ்சம் கடையை பெருசு பண்றாரு.
இன்னும் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வச்சுட்டு இருந்தா நம்ம பிசினஸை டெவலப் பண்ண முடியாது. ஆளுங்க நிறைய வராங்க. ஆனா அவங்கள கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா, பெரிய ஹோட்டலா என்ன பண்ணிட்டாருன்னா, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற காசெல்லாம் சேர்த்து கடன் வாங்கி பெருசா கட்டிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து உட்கார்ற இடத்துல இப்ப 100 பேர் உட்கார்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, பெருசா கட்டி ஒரு 2 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு இருந்தவர் இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 10, 15 பேரை வேலைக்கு வச்சு, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அழுக்கு பிடிச்சு போய் தான் இருக்கும். சர்வ் பண்றவங்களுடைய ட்ரெஸ். இப்ப எல்லாருக்கும் யூனிஃபார்ம். அவங்களுடைய அந்த கடை பேரை போட்டு, கடை பேர்லயே இப்ப என்ன பண்ணிட்டாரு, பின்னாடி அவங்க கடை பேரை போட்டு யூனிஃபார்ம் போட்டு அப்படி ஆளுங்கள பக்காவா நிறுத்திட்டாரு. சரிங்களா? எல்லாமே சூப்பர் ஆயிடுச்சு. சேர்ஸ், டேபிள் எல்லாமே புதுசா ஆயிடுச்சு. பில்டிங் புதுசா ஆயிடுச்சு. எல்லாமே பக்காவா ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா எல்லாரும் சாப்பாட்டுக்கு வர்றாங்க. என்ன நினைச்சு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓ! கடைய ரொம்ப பெருசு பண்ணிட்டாரு. அதனால இனி சாப்பாடெல்லாம் எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே நல்லா டேஸ்ட்டா தான் இருந்துச்சு. இனி எப்படி இருக்க போகுது? இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. ஏன்னா கடை பெருசு பண்ணியிருக்கும்போது எல்லாத்துக்கும் ஜாஸ்தி ஆயிடுக்குமே அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி வந்து சாப்பிட்டா, அந்த 10 பேர் உட்கார்ற அந்த டீ கடையில என்ன டேஸ்ட் இருந்துச்சோ, அதே தான் இவ்ளோ பிரம்மாண்டமா ஹோட்டல் கட்டுனாலும், டேஸ்ட் என்னவே ஆகல. மாறவே இல்ல. அப்படியே தான் இருக்குது. என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? எல்லாத்தையும் மாத்துனவரு, சமையல்காரன மாத்தல. அப்ப டேஸ்ட் எப்படித்தான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, நாம இந்த சத்தியத்துக்காக எதை எதையெல்லாமோ விட்டுட்டு வந்துட்டோம். எவ்வளவோ அர்ப்பணிச்சுட்டோம். ஆனா, பேர கூட மாத்தியிருக்கலாம். இடத்த மாத்தியிருக்கலாம். நம்மளுடைய ட்ரெஸ்ஸு இத ஸ்டைல மாத்தியிருக்கலாம். ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் மாத்துனோமே, நம்ம இருதயத்த மாத்துனோமா? இருதயத்த தேவனுக்குன்னு அர்ப்பணிச்சோமா? எதுக்காக இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம்? கிறிஸ்துவின் சாயலா மாறுறதுக்கு வந்திருக்கிறோமே. நம்மளுடைய சாயல் கிறிஸ்துவின் சாயலா மாறுகிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்குதா? அது பிரதர் நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரதர். பிரதர் சைடு சொல்றேன். என்னையும் சேர்த்தான். நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரதர். இன்னைக்கு மன்னா குடுத்துட்டாங்களா? அடுத்த தடவ என்னவாயிடணும்? அப்படியே ஒரு சின்னதா காட்டேஜ் பிரேயர்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணிரணும் பிரதர். ம். அடுத்து என்ன ஆயிடணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஞாயிற்றுக்கிழமையில என்ன அவங்களுக்கெல்லாம் குடுக்குறாங்க, எனக்கு மட்டும் என்ன ஆகுறதே இல்ல. ஒண்ணுமே தர்றதில்லையே! இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு, பிரதர் நம்மளும் பண்ணுவோம் பிரதர். அ அப்படின்னு சொல்லி இப்ப என்ன ஆகுறது அடுத்த ஸ்டெப்பு. சரிங்களா? சபையில இடைநாட்கள்ல பேசுறதுக்கு, பிரதர் இப்பதான் நீங்க வந்திருக்கிறீங்க. சரி எல்லா சிஸ்டருக்கும் புரியும், புரியாதுன்னு தெரியாது. அதனால நீங்க இடைநாள்ல என்ன பண்ணுங்க, ஒரு சின்னதா ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் வேணா நீங்க பேசுங்க பிரதர். அப்படின்னு பேசுன உடனே, அடுத்து எங்க போயிருது மைண்டு? இதெல்லாம் நல்ல வளர்ச்சிக்கு சொல்றேன். தப்பில்ல. ஆனா, இருதய சிந்தைய நான் சொல்ல வரேன். அடுத்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமையில என்ன ஆகணும்? கொடுத்தே ஆகணும். அடுத்து கன்வென்ஷன்ல என்ன பண்ணி ஆகணும்? எனக்கு சப்ஜெக்ட் கொடுத்தே ஆகணும். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, எதுக்காக வந்திருக்கிறோம்? நெறைய படிக்கணும், நெறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோமே, எதுக்காகப்பா? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாருன்னா, என்ன சொல்லுவோம்? ம். ஒரு கூடுக மிஸ் பண்ணாம நான் வரணும். ரொம்ப நல்லது. எதுக்கு? இந்த பெங்களூர்ல பிரதர், அந்த ஏரியாவுல இன்னும் யாருமே சத்தியத்துக்குள்ள வராம இருக்கிறாங்க பிரதர். அதனால நான் என்ன பண்ணணும்? அங்க போய் ஒரு 4 பேருக்கு, ஒரு 10 பேருக்கு சொல்லி, அ அப்புறம் பிரதர்ஸுங்க கிட்ட சொல்லி, நான் எனக்கு ஃபாலோ அப்பலாம் எடுக்க தெரியாது பிரதர். அடிப்படை சத்தியங்கள்லாம் பெருசா எடுக்க தெரியாது. தெரியும். ஆனா, நான் அங்க போய் லைட்டா ஒரு 4, 5 காரியங்கள் சொல்லி பிரதர், அப்புறம் பிரதர கூட்டிட்டு போயிட்டு, அப்புறம் அங்க அவங்களையெல்லாம் எடுக்க வச்சு, எங்க கூட்டிட்டு வரணும்? இங்க கூட்டிட்டு வரணும்னு நெனைக்கிறோமே, எதுக்கு? சொல்லுங்க. அப்படி நெனைக்கிறீங்களா நீங்க? நாங்க அப்படியெல்லாம் நெனைக்கவே இல்லையே! அப்படிங்கிறீங்களா? இன்னும் சகோதர, சகோதரிகள் இந்த சத்தியத்துக்குள்ள இங்க வரணும்னு நெனைக்கிறோமா? இல்லைங்களா? நெனைக்கிறோம் தானே? எதுக்கு? அவங்களும் பரலோகம் போகணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அப்ப யாரும் பரலோகம் போகணும். இல்ல. அவங்களும் பரலோகம் போகணும்னா, ஃபர்ஸ்ட் யார் போகணும்? நம்ம போகணும். அப்பதான் அவங்களும் போகணுங்கிற ஒரு ஆசை. நம்ம போகணும்னா என்ன ஆகியிருக்கணும்? நெறைய படிச்சிருக்கணும். நெறைய சத்தியம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஆனா, இன்னொருத்தர் சொல்லுவாரு, "உன்ன விட எனக்கு நல்லா தெரியும் தெரியுமா? நீ தெரிஞ்சிருக்கிறத விட, நீ வந்து 53யோ, 60யோ தான் தெரிஞ்சிருக்க. நான் 120 தெரிஞ்சிருக்கேனே!" அப்படின்னு சொல்லுவாரு. யாருங்க? தெரியாதா உங்களுக்கு?
சாத்தான். சாத்தானுக்கு நம்மளை விட நிறைய சத்தியம் தெரியுங்க. அவருக்கு தெரியாத எதுவுமே இல்லை. நம்மள விசுவாசிச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய நேசகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிறதால நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? வேதத்துல இருந்து மட்டும்தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நேர்லயே பார்த்த ஒருத்தர் இருக்கிறாரு. யாருங்க அவரு? சாத்தான். அவருக்கு தெரியாதா? அவருக்கு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை பத்தி நம்மளை விட தெரியுமா தெரியாதா? ரொம்ப நல்லா தெரியும். சரிங்களா? இதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் பரலோகம் போயிடுவேன்னு நினைச்சோம்னா யார் சண்டைக்கு வந்துருவா? அவர் சண்டைக்கு வந்துருவார். எந்த வச்சு நீங்க இவரை சபை வாய்ப்புக்கு ரெடி பண்றீங்க? இதை விட என்கிட்ட என்ன குறைய நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவர் திருந்த முடியாத ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் பரலோகம் போக முடியாததுக்கு ஒரே ஒரு காரியம் தான் தடை. என்ன தெரியுங்களா? மனம் திரும்ப மாட்டாருங்க. எல்லாமே தெரியும். இதெல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் தப்புங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா, மனம் திரும்ப மாட்டாரு. இதுதான் அவருக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். அவரோட நம்ம படு மோசமானவங்களா இருக்கலாம். ஆனா தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? மனம் திரும்பிருங்க. எப்பயெல்லாம் உங்களுக்கு என் சத்தியத்தின் மூலமா உங்க தவறுகள்ல நான் சுட்டி காமிக்கிறேனோ, உடனே நீங்க என்ன ஆகுங்க? அதை உணர்ந்துக்கிட்டு உடனே மனம் திரும்பிடுங்க. அப்பா, நான் தப்பு தாப்பா செஞ்சுட்டேன். இது தாங்க பரலோகத்துல பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான். ஆண்டவரை எவ்வளவு இந்த பூமியில துதிச்சாலும் அது ஒரு அளவுக்கு தான் சந்தோஷப்படுத்துங்களாம். நம்ம எதுக்கு துதிக்கிறோம்? வந்ததும் பாட்டெல்லாம் பாடுறோம்ல. எதுக்கு பாட்டுப்பெல்லாம் பாடுறோம்? தேவனை எதுக்கு மகிமைப்படுத்தணும்? நான் பாருங்க உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். அதானே? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நீங்களாம் எதுக்காக அது பிரதர் வந்ததும் ஒரு பாடல் பாடுவோம்னு சொல்லிடுறாங்களா, அதனால பாடுறோம் பிரதர். அப்படியா? அப்ப எதுக்கு அந்த பாடல்லாம் பாடுறோம்னா, பாருங்கப்பா நான் உங்க மேல எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கேன், எவ்வளவு ஒரு பாசம் வச்சிருக்கேங்கிறத இந்த துதி மூலமா நான் காமிக்கிறேன். அப்ப அது தேவனை என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுத்தணும். சந்தோஷப்படுத்தும். ஏன்னா துதிகளின் மத்தியில் பாடி துதிக்கு பாத்திரம். இஸ்ரேலின் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிற தேவரீரே பரிசுத்தர். சரிங்களா? அப்ப அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அதனால அவரை நம்ம துதிக்கிறோம். ஓகே. ஆனா இதை விட தேவன் சந்தோஷப்படுற விஷயம் ஒண்ணு இருக்குங்களாம். அது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நம்மளுடைய தப்பு உணர்த்தப்படுது இல்லைங்களா? யார் மூலமாவோ, ஒண்ணு கணவன் மூலமா உணர்த்தப்படும், உணர்த்தப்படும், மனைவி மூலமா உணர்த்தப்படும், இல்லைன்னா குடும்பத்தார் மூலமா உணர்த்தப்படும், இல்ல சபையில இருக்கிற சகோதரர்கள் மூலமா, சகோதரிகள் மூலமா கூட உணர்த்தப்படும். ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாருன்னு வைங்களேன், அதுக்கு என்ன தெரியுங்களா அடையாளம்? நாம கிட்ட இருக்கிற தவறுகளை யாரு மூலயமாவது சொல்றதுக்கு ஆசைப்படுவாருங்க. அதான் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அதிகமான அன்புக்கு அடையாளம். உங்க மேல எல்லாம் ஆண்டவர் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரா? என் மேல நிறைய வச்சிருக்காரு. ஏன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சரிங்களா? அப்ப எப்பயெல்லாம், ஏன்னா அதெல்லாம் எடுத்தாதான் அவர் நம்மளை கட்டி பிடிச்சி நம்மளை பரலோகத்திலேயே வச்சுக்க முடியும். அதுக்கு இதெல்லாம் தடையா இருக்குங்க. அதனால என்ன பண்ணுவாரு, நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா பிடிக்கவே பிடிக்காது நமக்கு. எதுதாங்க? நம்ம தப்ப சுட்டி காட்டுறது மட்டும் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தையா நமக்கு என்ன தெரியுங்களா கொடுத்துட்டாரு? ஒருத்தர் என்னை பின்பற்றி வரணும்னா என்ன பண்ணணும்? வெறுக்கணும். வெறுக்காத வரைக்கும் நம்மளை யாராவது தப்பு சொன்னாங்கன்னா நமக்கு என்னதான் வரும்? கோபம் தான் வரும். நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சோம்னா தான், யாராவது என்ன சிஸ்டர் இப்படி பண்றீங்க, என்ன பிரதர் இப்படி பண்றீங்கன்னா நமக்கு என்ன வருங்க? அப்ப நம்மளை வெறுத்திருந்தோம்னா தான், அவ்வளவு மோசமாவா பிரதர் இருக்கிறேன்? சரிங்க பிரதர், சாரி, நான் என்ன மாத்திக்கிறேன். சரிங்க சிஸ்டர், நான் என்ன மாத்திக்கிறேன். வீட்டுக்காரர் சொன்னா கூட என்ன பண்ணுவோம்? ஐயோ, இவ்வளவு உங்களை நான் கஷ்டப்படுத்துறேனுங்களா? சரிங்க, நான் என்ன மாத்திக்கிறேன். அதே மாதிரி, அம்மா உனக்கு இவ்வளவு நான் கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கேனா? சரி, என்ன நான் மாத்திக்கிறேன். இது என்ன ஆகும் தெரியுங்களா? தவறுகளை நம்ம திருத்திக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். எப்ப? நம்மளை வெறுக்கும் போது, நம்மளை விரும்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும். யாரை பார்த்து? நீ என்ன யோக்கியமா? என்ன இப்படி சொல்ல வந்துட்ட? என்கிட்ட இந்த குறைய பாக்குறீ, உங்ககிட்ட பாரு 1 2 3 4 அப்படி அடிக்கிக்கிட்டே போவோம். ஏன் தெரியுங்களா? நம்மள யார சொல்லிட்டாங்களா தப்பானவங்கன்னு? நம்மள சொல்லிட்டாங்க. நம்ம யாரு? உலகத்துல இருக்கிறதுலே நம்ம தானே நல்லவங்க. அதனாலதான் என்னன்னா நம்மள வெறுக்கல. நம்மள நேசிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம தப்பை யாரு சுட்டி காமிச்சாலும் நமக்கு கோபம் தான் வரும். அதனாலதான் அடிப்படையாவே சொல்லிட்டாரு, உங்களை நீங்க வெறுத்துட்டு உள்ள வாங்கப்பா. அப்பதான் நீங்க என்ன ஆக முடியும்? நமக்கு யூஸ் ஆக முடியும். ஆனா நம்ம எதை மட்டும் செய்யறதில்ல, அதை மட்டும் செய்யாம மத்த எல்லாத்தையும் செஞ்சிடும். அதான் நிறைய நேரங்கள்ல நம்மளால என்ன ஆக முடியலன்னா, ஆவிக்குரிய குணலட்சணங்கள்ல வளர முடியலைங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, தேவன் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறதுடைய நோக்கம்
நம்மளுடைய குறைவுகளை சுட்டி காமிச்சு நம்மளை சரி செஞ்சு அவரோட சேர்த்துக்கிற கதை. ஏன்னா உடன்படிக்கை செஞ்சு ஞானஸ்நானம் எடுத்து இந்த சகோதர ஐக்கியத்துல வந்துட்டோம் இல்லைங்களா? வரும்போதே நம்ம யாரும் கிறிஸ்துக்கள் இல்லை. ஒருத்தர் 10% வளர்ச்சியில இருப்போம், ஒருத்தர் 15% வளர்ச்சியில இருப்போம், ஒருத்தர் 5% வளர்ச்சியில இருப்போம், ஒருத்தர் அந்த மைனஸ்ல கூட இருப்போம். இப்ப தேவன் அவருடைய 100க்கு கொண்டு போகணும்னா அந்த 1 என்ன, 2 என்ன, 10 என்ன, 15 என்னங்கிறத என்ன பண்ணணும்? அவரு சுட்டி காமிக்கணும். அப்படி காமிச்சா தான் நம்ம அதையெல்லாம் விட்டு நம்ம என்ன ஆக முடியும்? கிறிஸ்துவின் சாயலா மாற முடியும். ஆனா கிறிஸ்துவின் சாயலா மாறுறதுக்கு ஆசை. மீதி எதுக்கு நமக்கு ஆசை கிடையாது? அடுத்தவங்க நம்ம தவற சுட்டி காமிக்கிறதுக்கு மட்டும் விருப்பமே இல்லைங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நீங்க சபைக்குடிக்கு வரும்போதெல்லாம், இல்லைன்னா தனிப்பட்ட முறையிலையும் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இன்றைக்கு நான் உங்க சமூகத்துக்கு போறேன். நீங்க என்ன பண்ணுங்க விசேஷமா? இன்னும் உங்கள நான் நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு, இன்னும் உங்களுக்கு பிரியமா நடக்கிறதுக்கு எதெல்லாம் என்கிட்ட தடையா இருக்குன்னு கொஞ்சம் என்ன பண்ணுங்க? சொல்லுங்கப்பா. இதத்தாங்க நம்ம விசேஷித்த ஜெபமா வைக்கணும். அப்படி வைக்கும்போது தேவன் சொல்லுவாரு, பாரு உனக்குள்ள இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வருது. நீ என்னமோ ஊழியம் செய்றேன்னு தான் சொல்ற. ஆனா அந்த எண்ணத்தோட ஊழியம் செய்ற பாரு, அதான் எனக்கு பிடிக்கல. நீ ஊழியம் செய்றது எனக்கு பிடிக்குது. ஆனா அந்த எண்ணத்தோட ஊழியம் செய்ற பாரு, அது எனக்கு பிடிக்கல. அந்த எண்ணத்த மாத்திக்க. சரிங்களா? நீ இப்படி சபை ஐக்கியத்துக்கு போற. ஆனா அந்த எண்ணத்தோட போற பாத்தியா? அதான் எனக்கு பிடிக்கல. நீ அத மட்டும் சரி பண்ணிக்கிட்டு நீ போ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி என்ன பண்ணுவார்னா, நம்மள உற்சாகப்படுத்துவார். அப்படி குறைவுகள் சுட்டிக்காட்ட பட நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மள ரொம்ப நேசிக்கிறதுனால தான் அதையெல்லாம் செய்வார். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை உணர்ந்து நாம திருந்தணும். அப்படி தவறுகள் சுட்டிக்காட்டப்படும்போது, நல்லா கவனிங்க. தவறுகள் சுட்டிக்காட்டப்படும்போது உள்ளுக்குள்ள ஒரு துக்கம் வரும். எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்களே! ஐயையோ! என்ன நெனைப்பாங்களோ? இப்படியும் ஒரு துக்கம் வரும். இன்னொரு துக்கம் வரும். ஐயோ! ஆண்டவர இப்படி மத்தவங்களுக்கு தெரிஞ்சதே தெரியாம போகுது பிரதர். ஆனா, ஆண்டவரோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கும்ல. இந்த துக்கம் வரணுங்களாம். இந்த துக்கம் வந்தா பரலோகத்துல இருந்து என்ன தெரியுங்களா பண்ணுவாராம்? வாங்க, வாங்க, வாங்க. அந்த தேவதூதர்லாம் கூப்பிட்டு, அங்க பாருங்க, என் புள்ள எனக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்த செஞ்சுட்டான். அத இப்ப அவனுக்கு உணர்த்திட்டேன். எவ்வளவு துக்கப்படுறான் பாருங்க. எதுக்காக அந்த துக்கம்? ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணுமே, ஆண்டவர துக்கப்படுத்திட்டேனேன்னு சொல்லி நம்ம வருந்தும்போது, அத்தன பேர கூப்பிட்டு வந்து காமிப்பாராம். அததான் வேத வசனத்துல பார்க்கிறோம். அந்த லூக்காவுல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன பண்ணும்? நீங்க பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷங்கிறத எந்த வசனத்தின் அடிப்படையில பார்க்கலாம்னா, பரலோகத்த சந்தோஷப்படுத்துறது துதிக்கிறதுனால இல்லைங்க. தேவன மகிமைப்படுத்துறதுனாலயோ, ஊழியம் செய்றதுனாலயோ இல்ல. இதெல்லாம் அவசியம். இது பரலோகத்த சந்தோஷப்படுத்துறத விட, இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷப்படுதாம். மிகுந்த சந்தோஷத்த உண்டாக்குதாம். எது? மனம் திரும்ப. அது எதுவும் உடன்படிக்கை செய்ய மட்டும் இல்லைங்க. சாகுற வரைக்கும் நான் மனம் திரும்ப வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு காரியத்தினையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அதுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. அப்ப அந்த மாரி தவறுகள் சுட்டிக்காட்டப்படும்போது, ஐயோ! ஆண்டவர நான் இப்படி துக்கப்படுத்திக்கிட்டு இருந்துட்டேனே! இவ்வளவு நாளு நான் இப்படி வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்துட்டேனே! அப்படின்னு நம்ம நெனைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டோம்னா, அது பரலோகத்த ரொம்ப சந்தோஷப்படுத்துதுங்களாம். நம்ம கடைசியா எப்ப பரலோகத்த சந்தோஷப்படுத்தி இருப்போம்? ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? பிரதர் கொஞ்சம் முன்னாடி கூட, ஐயோ! ஆண்டவரே இந்த மாரி வண்டியில போயிட்டுருக்கேன். இப்படியெல்லாம் எனக்கு வருதுப்பா. என்ன தயவு செஞ்சு மன்னிங்கப்பா. சின்ன சின்ன விஷயங்கள் தேவன சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. நாள் முழுக்க நம்ம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், மந்திரவாதி சீமோன் எல்லா வெளிப்பிரகாரமான காரியங்களையும் சரி செஞ்சுட்டாரு. ஆனா, இருதயத்த கவனிக்காம விட்டுட்டாரு. அப்படி நம்மளும் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், தேவன் நம்மளை எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் வெளிப்பிரகாரமான காரியங்கள் எல்லாம் சூப்பர். ஆனா, நான் பார்க்கிறது உங்க உள்ளான இருதயத்த. நீங்க அந்த இருதய சிந்தைய என்ன பண்ணுங்கன்னா, நான் உங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இருதயத்துல வர சிந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறதுல கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கவனத்த வையுங்க. அப்படிங்கிறது தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் இன்னைக்கு நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. நாமளும் கூட மந்திரவாதி சீமோன போல தேவன அறியாதவங்களாக இருந்தோம். காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். தேவனே யாருன்னு தெரியாதவங்களா இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குதத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நம்ம நினைத்துக் கொள்ளுங்கள். தெய்வத்த வழிபட்டுக்கிட்டு இருந்தோம்.
ஆனா உண்மையான தேவன் யாருன்னு தெரியாம இருந்தோம். இப்ப சகோதரர்கள் மூலமா உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஞானஸ்நானம் கூட எடுத்துட்டோம். முன்ன இருந்த உலக ஐக்கியம்லாம் இப்ப இன்னைக்கு நமக்கு கிடையாது. முன்ன செஞ்சுக்கிட்டு இருந்த சடங்காச்சாரங்களை எல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஆனா இதெல்லாம் கிரியைகள். இது வெளிப்பிரகாரமா நம்ம செய்திட்ட காரியங்கள். ஆனா தேவன் என்ன பண்றாரு? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 16:2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கே சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். இது இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி தெரியுங்களா சொல்லுது? ஆண்டவர் உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்தா கூட நம்ம இருதயம் எங்க இருக்குங்கிறத என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம்? சீர்தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப நம்மளுடைய இருதய சிந்தை, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னு சொல்லும்போது பாருங்க, வெளிப்படுத்துதல் 2:23. வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். நானே, தேவன் சொல்றாரு, நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, அப்பொழுது உள்ளங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவன் இருக்கு இல்லைங்களா? திருவிவிலியத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுங்களா? துருவி ஆராய்கிறவராம். துருவி ஆராய்கிறவர் நானே என்பதை எல்லா திருச்சபைகளும் அறிந்து கொள்ளும். இதைத்தான் நம்ம தேவனை பத்தி முதலாவது தெரிஞ்சிருக்கிற வேண்டிய விஷயம். என்னதான் வெளிப்பிரகாரமா நம்ம நிறைய காரியங்கள் செய்துட்டாலும், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்காக அது முக்கியம் இல்லைன்னு சொல்லல. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமான விஷயம், யாருக்குமே தெரியாத, நமக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கிற இருதய சிந்தை, நோக்கம் தேவனுக்கு முன்னாடி எப்படிப்பட்டதா இருக்குது. இன்னைக்கு மனுஷனை பாத்தீங்கன்னா எவ்வளவோ காரியங்கள் செய்யறாங்க. இந்த கடந்த 100 வருஷத்துல பாத்தீங்கன்னா மனுஷன் செஞ்ச காரியங்கள்லாம் ரொம்ப அதிகம். நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய ஆராய்ச்சிகள், அநேக வெளிப்பாடுகள். இப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பம் இல்லைங்களா? நாங்களும் பிரதர் நேத்து பேசிக்கிட்டு இருந்தோம். கேட்கும்போது அது எப்படி அப்படின்னா எப்படின்னே தெரியல. ஏஐ அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது ஒழிய அதெல்லாம் என்னால செய்ய முடியும் உங்க பிரதர்ஸுங்களுக்கு தான் தெரியுது. என்ன அதுல அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவோ மேல போயிடுச்சுங்க. என்னால பண்ண முடியுமோ அவ்வளவு போயிடுச்சு. ஆனா இவ்வளவும் கண்டுபிடிச்ச மனுஷனுக்கு ஒண்ண மட்டும்தான் கண்டுபிடிக்கவே முடியாது. என்னதுங்க அது? அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. பெத்த புள்ளையாவே இருந்தாலும் வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா புள்ள மனசுக்குள்ள என்ன நினைக்குதுங்கிறது பெத்த தாய் தான். ஆனா புள்ள என்ன நினைக்குதுங்கிறது அம்மாவால ஒரு சில செயல்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா அம்மாவை பத்தி புள்ள என்ன நினைக்குதுங்கிறதே அம்மாவுக்கு தெரியாது. கூடவே கணவன் மனைவியா வாழ்வாங்க. அவரோட விருப்பம் தெரிஞ்சு எல்லாத்தையும் அந்த மனைவி செய்வாங்க. கணவனும் செய்வாரு. ஆனா கணவன் என்ன நினைக்கிறாருங்கிறது மனைவிக்கு என்னவாகாது? தெரியாது. ரொம்ப பாசமா நல்லா இருக்கியாமா அப்படிம்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருப்பாரு? நீங்களா பிரதர் அப்படி சொல்லாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரிங்களா? என்ன பண்ணுவாரு மனசுக்குள்ள? உன்ன போய் கல்யாணம் பண்ணிட்டு படுறானே பாடு. ஐயோ! எங்க வீட்டுக்காரருக்கு என்ன பாசம் அப்படின்னு அந்த சகோதரி நினைச்சுக்குவாங்க. ஆனா அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறது தெரியாது. அதே மாரி மனைவி கணவன்கிட்ட அன்பா பேசுற, பணிவிடை செய்றவங்களா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. கடைசி வரைக்கும் அது முடியாது. எப்படியெல்லாமா நினைச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருந்தீங்க? 75 வயசுல அந்த அம்மா கேட்கும். 80 வயசு தாத்தாவ பார்த்து. தெரியாது. இல்லைங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்துட்டாலும், ஒரு மனுஷனுக்கு முடியாத ஒரு காரியம், இன்னொருத்தர் இருதயத்துல என்ன நினைக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருத்தர் உள்ளத்துல இருக்கிறத ஆராய முடியாது. அப்ப தேவன் இந்த உலகத்துல மறைச்சு வச்சிருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஒருத்தர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கங்கிறத மட்டும் தேவன் என்ன பண்ணி வச்சுட்டார்னா மறைச்சு வச்சார். என்ன வேணாலும் கண்டுபிடி. நிலாவுக்கு போறியா? போய்க்க. ம்? எங்க வேணாலும் போயிட்டு என்ன வேணா பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஆனா ஒருத்தர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருங்கிறத கடைசி வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. அதத்தான் இன்னைக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா மறைச்சு வச்சிருக்கிறார். ஆனா அதே நேரத்துல அத மட்டும் தேவன் விசேஷமா என்ன பண்றாரு?
தெரிஞ்சிருக்கிறவரா இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. ம். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு கண்டுபிடிக்க முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அதனாலதான் மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஏன்னா அது மட்டும்தான் அவருக்கு தேவை. வெளியில இருக்கிற மாதிரியே உள்ளேயும் இருந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி அது இருந்துருச்சுன்னா அது தேவனுக்கு பிரயோஜனப்படாது. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒவ்வொரு கிரியையையும் அந்தகாரமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, பிரசங்கில அநேக விஷயங்களை எழுதிட்டு கடைசியா முடிக்கும் போது சொல்றாரு, ஒவ்வொரு கிரியையையும் நம்ம செஞ்சிட்ட ஒவ்வொரு கிரியையையும், அடுத்ததான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் யாருக்குமே தெரியாம உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இத தேவன் என்ன பண்ணுவாராம், ஒரு நாள் நியாயத்துல கொண்டு வருவார். பிரதர் சந்திரனை பாக்குறீங்களே, நல்லா என்னமோ பேச தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு ஊழியம் செய்யற மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இவரை பத்தி யாருக்கு தான் நல்லா தெரியும்? அவங்க மனைவிக்கு கூட தெரியாதுப்பா, பையனுக்கு கூட தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஆள் எவ்வளவு மோசமான ஆள் தெரியுமா? பேசுறது பூரா வசனம், ஆனா உள்ளம் சொல்லிடுவாரா? இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம யோசிக்கணும். சொல்லிடுவாரா? இல்ல. அவங்க வெளியில எப்படி இருக்காங்களோ, நான் பார்க்கிற பார்வையில உள்ளுக்குள்ளேயும் அப்படித்தான் இருக்கணும்னு ஆசைப்பட இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த ஆசை அவங்களுக்கு இருக்கு. ஒரு நாள் அதை என்ன பண்ணிருவாங்க, அவங்க அந்த இலக்கை அடைஞ்சிருவாங்க. இப்படி சொல்லக்கூடியவங்களா நம்ம ஒவ்வொருத்தரும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அங்க மாறணும். அப்ப இந்நாட்கள்ல உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்களுடைய இருதய சிந்தையும் தேவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும், அவர் விசேஷமா யாருடைய இருதய சிந்தையத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணி வந்த சகோதர சகோதரிகளுடைய இருதய சிந்தையில மட்டும்தான் கவனம் வச்சிருக்கிறாரு. அந்த தேவனை அறியாத அத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் என்ன வேணும்னாலும் சிந்திச்சுட்டு போகட்டும். வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, இப்பதான் வந்துட்டானா, ரெண்டும் இருக்கும். அதுல வெளியில வாங்க வாங்க, ஐயோ வந்துட்டீங்களே, எதுக்குத்தான் இவன் வந்தானோ, இப்படி உலகத்துல யாரு என்ன வேணாலும் சிந்திச்சுட்டு போகட்டும். தேவன் கணக்குல எடுத்துக்கிறதே இல்லை. யாரத மட்டும் இன்னைக்கு கணக்குல எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, உடன்படிக்கை பண்ணி வந்துட்ட சகோதர சகோதரிகள் மட்டும் உள்ள எப்படி இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இருக்கிறோம் சாட்சி கொடுக்கறதுக்கு. உள்ளுக்குள்ள அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கிறத தான் தேவன் இன்னைக்கு விசேஷமா பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில சரிங்களா, நம்ம அதிகமா செயல்படுகிற இடங்கள் முக்கியமா 3. ஒன்னு வீடு, இன்னொன்னு நம்ம வேலை செய்கிற சமுதாயம், அடுத்து நம்ம வருகிற சபை. இந்த 3 இடத்துலையும், அது வீடா இருந்தாலும் எல்லாம் இருக்கீங்களா, வேலை செய்யற சமுதாயமா இருந்துட்டாலும் சரி, சபை கூடுகையா இருந்துட்டாலும் சரி, எல்லா இடத்துலயும் நம்முடைய இருதய சிந்தை ஒண்ணு போல இருக்கா? வீட்டுக்கு போனா ஒரு மாதிரி பிரதர், வேலைக்கு போனா இன்னொரு மாதிரி பிரதர், சபைக்கு வந்தா சூப்பர் பிரதர், இந்த மாதிரி இருக்குங்களா நம்முடைய இருதய சிந்தை? அதான் ஒரு பையன், சின்ன பையன், ஏற்கனவே சொன்னதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், புதுசா இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பாடம் படிச்சுட்டு இருந்தானா, டீச்சர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, பூமி உருண்டை வடிவமானது. பூமி அவனுக்கு அது இப்ப நம்ம ஈஸியா சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணாதானே உள்ள போவோம். பூமி உருண்டை வடிவமானது, பூமி உருண்டை வடிவமானதுன்னு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கானா. அவங்க அப்பா படிப்பறிவு இல்லாதவர் பாக்குறாரு, பையன் என்னன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறான், பூமி உருண்டை வடிவமானதுன்னு படிச்சிருக்கான். பலார்னு ஒண்ணு விட்டாரு. ஏன்னா அவர் பாக்குறாரு பூமி எப்படி இருக்கு, தட்டையா இருக்கு. அப்ப என்னடா படிக்கிற, தப்பா பூமி தட்டை வடிவமானதுன்னு படிடா அப்படின்னு அடிச்சிட்டாரு. அப்பா அடி தாங்க முடியாம பூமி தட்டை வடிவமானது, தட்டை வடிவமானதுன்னு படிச்சுட்டான். ஸ்கூல்ல போன உடனே டீச்சர் கேட்கறாங்க, பூமி என்ன வடிவப்பா அப்படின்னா, பூமி தட்டை வடிவமானது. அவங்க என்ன பண்றாங்க, பலார்னு ஒண்ணு விட்டு பூமி உருண்டை வடிவம்னு படுறா. யாரா சொன்னது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்தா அப்பா அடிக்கிறாரு, என்னன்னு, உருண்டைன்னு படிச்சா. ஸ்கூலுக்கு போனா தட்டைன்னு சொன்னா டீச்சர் அடிக்கிறாங்க. இப்ப இவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான்.
இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே இருந்துட்டு இருக்கிறான். இப்ப இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கூல்ல இந்த இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க இல்லைங்களா? அந்த அதிகாரி வந்துட்டாரு. பையனை கூப்பிட்டு, ஏப்பா பூமி என்ன வடிவம் அப்படின்னு கேட்ட உடனே எந்திரிச்சு, பூமி வீட்டில் தட்டையாகவும் பள்ளியில் உருண்டையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்? வேற வழியில. அது மாதிரி இன்னைக்கு சகோதர சகோதரிகள் வீட்டுல ஒரு வாழ்க்கை, சபைக்கு வந்தா ஒரு வாழ்க்கை. சகோதரர்கள் சபைக்கு வந்தா இயேசு கிறிஸ்துவே என்னவாயிடுவாரு? கொஞ்சம் பின்னாடி நிக்கணும். ஜீசஸ் இந்த நல்ல குணத்துல கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க. எனக்கு இருக்கிற பொறுமை, எனக்கு இருக்கிற அந்த தாழ்மை யாருக்கு கிடையாது? உங்களுக்கே கிடையாது. ஜீசஸ் கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க அப்படின்றது. சரிங்களா? வீட்டுக்கு போயிட்டா, பிசாசே கொஞ்சம் சாத்தானே என்ன பண்ணுங்க? கொஞ்சம் நில்லுங்க. உங்கள விட யாருக்கு நல்ல குணம் இருக்கு? உங்கள விட எனக்கு இருக்கு பாருங்க. அதான் சகோதரிகளும். இங்க அவங்க தான் ஏஞ்சல். ஆனா வீட்டுக்கு போயிட்டா, அந்த சமையல் கட்டுக்கு போயிட்டா, அவங்க யாருங்கிறத அவங்க வீட்டுக்காரருக்கு தெரியும். இப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னா, இது போல இரட்டை வாழ்க்கை நம்ம கிட்ட காணப்படுதா? யாருக்கு தெரிய போகுது? நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன், இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு யாருக்கு தெரிய போகுதுங்கிற ஒரு துணிகரம் நமக்குள்ள இன்னைக்கு காணப்படுதுங்களா? யாருக்குமே தெரியலனாலும், ஆண்டவர் அத பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற அந்த ஒரு பய உணர்வு நமக்கு இன்னைக்கு இருக்குதா? ஏன் தேவன் இந்த இருதய சிந்தைய மட்டும் மறைச்சு வச்சுட்டாரு? அதையும் எல்லாருக்கும் தெரியிற மாரி வச்சிருக்கலாமே. ஏன் அத இன்னைக்கு மறைச்சு வச்சுட்டார் அப்படின்னா, ஒரு சமயம் இங்க ஒரு கண்ணாடி மாரி இருந்து, நம்ம நினைக்கிறதெல்லாம் அதுல தெரியுதுன்னு வைங்க. இப்ப ஒருத்தர வாங்க வாங்க அப்படிங்கிறோம். "நீ ஏன் வர்ற?" அப்படின்னு நினைக்குது மனசு. உடனே அங்க அந்த கண்ணாடியில, "நீ ஏன் வர்ற?" அப்படின்ருச்சுன்னு வைங்க. "என்ன பிரதர், நீ ஏன் வர்றன்னு நினைச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க?" அப்படின்னு அவங்க எத பார்த்து கண்டுபிடிச்சுருவாங்க? நம்ம உள்ள நினைக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சுருவாங்க. சரிங்களா? அந்த மாரி இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருவோம்? நான் சும்மா இருந்தாலும் இது காமிச்சு குடுத்துரும். அதனால வேற வழி இல்ல. "வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருவோம்? வெளிப்பிரகாரமாவே நம்ம வாழ பழகிக்குவோம். ஆனா தேவன் அத விரும்புறதில்லைங்க. நீ வெளியே எப்படி இருக்கிறியோ, அப்படியே யாரும் பார்க்கலனாலும் எப்படி இரு? உள்ளேயும் அப்படியே இரு. என்ன கஷ்டம் உனக்கு? இல்ல அதான் கஷ்டமா இருக்கு. மாத்திக்க. அது எப்படி மாத்துறது? அதுக்கு தான் பரிசுத்த ஆவி தரேன். அ நல்லா கைய தட்டி குதிக்கிறதுக்கெல்லாம் பரிசுத்த ஆவி தேவையா? அது யாரு வேணாலும் செஞ்சுட்டு போயிரலாம். இந்த மாரி நம்மளால முடியாத ஒண்ண முடிச்சு வைக்கிறதுக்கு தான். அதனால தான் வசனம் என்ன சொல்லுது? மனுஷனுடைய என்னது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆற்றலினாலும் அல்ல, சக்தியினாலும் அல்ல. எதனால ஆகும்? எது ஆகும்? இது என்னால முடியவே முடியாதுங்க. நான் வெளிய ஒரு மாரி, உள்ள ஒரு மாரி உள்ளவன் தான். என்னால அத மாத்திக்கவே முடியாது. ஆனா, எனக்கு ஆசையா இருக்கு. உள்ளேயும் அதே மாரி, வெளியவும் அதே மாரி இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்ப அது என்னால முடியாது. அதுக்கு ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு? உங்க பரிசுத்த ஆவிய தாங்க. அப்படி கேட்டோம்னா, "இதுக்கு தாப்பா நான் வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறேன் நீ கேட்பேன்னு சொல்லி, எல்லாத்துக்கும் கேட்கறீங்க, இதுக்கு கேட்க மாட்டேங்கிறீங்களே!" அப்படின்னு சொல்லி தேவன் தர்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவிய நம்ம பெற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள இதெல்லாம் உணர்ந்துருவோம். நம்ம சரியாயிடுவோம். அப்ப எதுக்கு இன்னைக்கு இத மறைச்சு வச்சிருக்கிறார்ன்னா, உண்மையிலேயே நாம யாரு? உண்மையிலேயே நம்ம எத விரும்புறோம்? உண்மையிலேயே நம்ம தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? எதுக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறோம்? எதுக்காக சபைக்கு வரோம்? அப்படிங்கிற எல்லாத்தையும் தேவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத அங்க மறைச்சு வச்சிருக்கிறார். ஒரு சமயம் சபைக்கு தான் வருவோம். சபையில தான் உட்காருவோம். அடிக்கடி நம்ம ஒரு வார்த்தை கேட்கிறோம். என்னது? இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி. ஏன் அது? ம். இருக்க மாட்டோம். அந்த அயர்ன் பாக்ஸ கடைசியா அயர்ன் பண்ணி சரட்ட அவசரமா போட்டுட்டு வந்தனே, ஆஃப் பண்ணனா அப்படியே விட்டுட்டேனா? அந்த கேஸ மைண்ட் பூரா அங்க இப்பதான் பிரதர் எங்களுக்கும் தோணுது அப்படின்றாதீங்க. சரிங்களா? மைண்ட் பூரா அங்க வச்சுட்டு, இங்க உட்கார்ந்து ஒரு சில நேரங்கள்ல நாங்க இருக்கிற இடங்களையும் பார்த்திருக்கிறேன். ஒண்ணுமே புரியலனாலும், அப்படின்ட்டு இருப்பாங்க. என்னடா இது இப்படி தலையாட்டுறாங்க அப்படின்னு எனக்கே யோசனை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. தூக்கத்துல கூட நீங்க கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? பொறுமையா தலையாட்டுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தூங்கிட்டே இருப்பாங்க. அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்ப எதுக்கு இத சொல்ல வர்றோம்னா, நாம இங்க வந்துருவோம். ஆனா எங்க இருக்க மாட்டோம். இங்க இருக்க மாட்டோம். நம்ம கூட இருந்துருவோம். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இல்லைங்களாம். பாருங்க எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும்
உன்னை குறித்து பேசி பாருங்க, அன்னைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறிச்சு பேசி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோடே சகோதரனும் சொல்லி அன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல என்ன நடந்துச்சுன்னா, பிரதர் எசேக்கியேல் வந்திருக்கிறாராமா, வாங்க வாங்க நம்மள போய் என்ன பண்ணணும், இன்னைக்கு சத்தியம் கேட்கணும் பிரதர், சத்தியம் கேட்கணும் சிஸ்டர்னு சொல்லி எல்லாரும் ஒருத்தர் பேசி எல்லாரும் வந்துட்டாங்களாம். எதுக்கு? சத்தியம் கேட்கறதுக்கு. இதை யார் பார்த்திருப்பா? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து ஜனங்கள் அந்த சபை கூடி வருகிற வழக்கத்தின்படி வந்துட்டாங்களாம். வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து அந்த எசேக்கியேலுக்கு முன்னாடி எப்படி உட்கார்ந்து இருக்காங்களாம்? எல்லாரும் இருக்கீங்களா? யாருடைய ஜனங்கள் போல உட்கார்ந்து இருக்காங்களாம்? அப்படின்னா என் ஜனங்கள் போல உட்கார்ந்துனா தேவனுடைய ஜனங்கள் போல உட்கார்ந்தான். யார் அதை சொல்றா? எல்லாம் இருக்கீங்களா? யார் சொல்றா? தேவன் சொல்றாரு. பாருங்க, நல்ல கவனிங்க. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். மேலும் மனுபுத்திரனே, எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு தேவன், மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் இஸ்ரேல் ஜனங்கள் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் எசேக்கியேலாகிய உன்னை குறித்து பேசி, இன்னைக்கு எசேக்கியேல் மூலமா கர்த்தர்கிட்ட இருந்து புறப்படுகிற வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் பிரதரோடு பிரதரும் சொல்லி, அப்படி சொன்னதான் நமக்கு புரியும், சகோதரனோட சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி. அப்படின்னா அது என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. எத்தனாம் தேதி? 17ஆம் தேதி. எந்த மாசம்? ஆகஸ்ட் மாசம். சரிங்களா? கூடி வருகிற வழக்கத்தின்படி வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல. யார் சொல்றா இத? தேவனே சொல்றாரு. அவங்க யார் மாதிரி வந்திருக்கிறாங்க? ஏன் ஜனங்கள். தேவன் கொடுக்கிற சாட்சி பாருங்க. என் ஜனங்கள் போல வந்திருக்கிறாங்க. வந்து என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து என் ஜனங்கள் போலவே உட்கார்ந்து இருக்கிறாங்க. உன் வார்த்தைகளை கேட்கிறார். என் ஜனங்கள் போலவே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எசேக்கியேல் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஆனா இன்னொன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னு சொல்றாரு பாருங்க. ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. கேக்குறாங்கப்பா, ஆனா அதன் மாதிரி அவங்க செய்யறது இல்ல. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. பாத்தீங்களா? சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு ரொம்ப ஆசைதான். எசேக்கியேல் வந்துட்டாரு அப்படின்ன உடனே அவங்க சுவர் ஓரங்களில சந்துகள்ல எல்லாம் நின்று பேசி வந்து தேவ ஜனங்கள் போல உட்கார்ந்து எல்லாம் ஓகே தான். ஆனா தேவன் சொல்றாரு, இதையெல்லாம் நீங்க பாப்பீங்க, ஆனா நான் இதையெல்லாம் இல்லாத ஒண்ணு பார்ப்பேன். எதை? இருதயத்தை பார்ப்பேன். முழுக்க முழுக்க உலக ஆசை, பொருள் ஆசை நிறைஞ்சு போய் கிடக்குது அப்படிங்கிறாருங்க. இன்னைக்கு நம்மள அப்படி ஏதாவது சொல்லிடுவாரா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இன்னைக்கு சபையில தான் இருக்கிறோம். நம்மளுடைய உண்மையான விருப்பம் என்ன? என்ன மனநிலைகளை நம்ம உட்கார்ந்து இருக்கிறோங்கிறத தான் தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இதை என்ன பண்ணுவார்னா அப்படியே விட்டுற மாட்டாரு. ஒரு நாள் வரும், அன்னைக்கு என்ன பண்ணுவார்? அத வெளிப்படுத்தி காமிப்பாரா? நியாயம் திருத்தப்ப எல்லாருக்கும் போட்டு காமிப்பாருங்களாம். பாருங்க, இந்த பிரதர் சிஸ்டரு எப்படியெல்லாம் வந்து எப்படியெல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க, நீங்க பார்க்காத ஒண்ணை இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இவங்க இருதய சிந்தை எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு பாருங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா அங்க போட்டு காமிப்பாராம். அதுக்கு என்ன வசனம் நம்ம வாசிடலாம். 1 கொரிந்தியர் முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 கொரிந்தியர் 4:5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி. மறைந்திருக்கிறது என்னது? அது இன்னைக்கு வெளியில எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதா வெளிப்பிரகாரமான காரியங்கள். இருள்ல எதிரிங்களா மறைஞ்சிருக்கு, நம்ம இருதய சிந்தை தான் இருள்ல மறைஞ்சிருக்கு. அது கீழே சொல்றாரு, இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி. எல்லாருக்கும் போட்டு காமிக்க போறாரு. வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். இவங்க என்ன யோசனையில இருந்தாங்க தெரியுமா? வெளிப்படுத்துவார். அப்பொழுது எப்பொழுது? அன்னைக்குங்க. என்னைக்கு? அந்த இருதய சிந்தைய தேவன் ஒரு நாள் யாருக்கும் தெரியாம நமக்குள்ள இருந்ததை வெளிப்படுத்துவார் பாருங்க. அன்னைக்கு அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அந்த அவனவனுக்குரியங்கிறத அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். அவனவனுக்குரிய அவளவளுக்குரிய புகழ்ச்சி
தேவனால் உண்டாகும். நீங்க ரொம்ப மோசமா அந்த பிரதரை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, மோசமா அந்த சிஸ்டர் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அவங்க இருதய சிந்தை எனக்கு முன்னாடி உத்தமமா இருந்துச்சு. நீங்க என்னமோ ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டீங்களே அந்த பிரதரு, ஆனா அவருடைய இருதய சிந்தை இப்படி இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம புகழக்கூடிய அநேகர் அன்னைக்கு இகழப்படக்கூடியவங்களா இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு இகழ்ச்சியா கேவலமா பார்க்கக்கூடிய அநேகர் அன்னைக்கு, ஐயோ இவங்கள போய் நான் இவ்வளவு மோசமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்ல, ச்சே ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள்ல ஒரு சிலர் இருந்துடலாம். அதனால தான் காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடாதீங்க, நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாதீங்கப்பா. ஏன்னா நீங்க பார்க்கிற பார்வை என்ன பார்வை, போட்டோ பார்வை. அது எதைத்தான் காமிக்கும்னா, நம்ம போட்டிருக்கிற மேக்கப்பையும், நம்ம போட்டிருக்கிற நகையும், நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையும் தான் அது காமிக்கும். ஆனா என் பார்வை என்ன பார்வை அது, ஸ்கேன் பார்வை. இன்னொரு வகையில சொன்னா எக்ஸ்ரே பார்வை. அது நீங்க வெளியில என்னத்தான் மேக்கப் போட்டுக்கிட்டு போயிட்டு எக்ஸ்ரே எடுக்கணும் சார் அப்படின்னாலும் என்ன வராது அதுல, அது எதுவுமே வராது. உள்ளுக்குள்ள உடைஞ்சு போன அந்த எலும்பு, அந்து போன நரம்பை தான் அது என்ன பண்ணும். என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டுட்டு வந்தேன், கொஞ்சம் கூட அந்த எக்ஸ்ரேல தெரியல அப்படின்னா, எக்ஸ்ரேயினுடைய தன்மையே என்னத்தான், உள்ளதை தான் அது காமிக்குமே ஒழிய வெளியே உள்ளத காமிக்காது. மனுஷனுடைய சுபாவமே என்னன்னா, வெளியே மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருப்போம். மேரேஜுக்கு போனீங்களா, அந்த பொண்ணு மாப்பிள்ளை சுபாவம் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியுமா, தெரியாது. பொண்ணு அழகா இருந்துச்சா, பையனுக்கு ஏன் நம்ம பார்வையே என்னத்தான், அதான் அழகா சொல்லிட்டார். மனுஷனும் முகத்தை தான் பார்க்க முடியும், வேற வழி இல்ல. ஆனா அது போட்டோ பார்வை. என் பார்வை என்ன பார்வை, எக்ஸ்ரே பார்வை. கர்த்தரோ அதத்தான் அது பார்க்கும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அதனால இன்னைக்கு முகத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணிடவே வேண்டாம், நம்ம தீர்ப்பு சொல்லிட வேண்டாம். தேவன் தீர்ப்பு சொல்ற நாளில அவர்களுக்குரிய புகழ்ச்சி அங்க விளங்கும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் மாய வித்தைக்காரனாகிய சீமோன். அவருடைய முன்னிலைமை எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு. பின்னிலைமை ஆண்டவருக்குள்ள வந்தது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா உள்ளான நிலைமை, 3 நிலைமையை பார்த்தோம். பின்னிலைமை, முன்னிலைமை, அப்புறம் பின்னிலைமை, அப்புறம் உள்ளான நிலைமை. அப்ப இதுல தான் நாம் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.